Hey all, assalamu alaikum. I'm your instructor Hajra Yasir. Yes sir. என்ன பேசலாம் அப்படினு என்ன பேச போறேன்னு நீங்க சம்டைம் பார்க்கலாம். அண்ட் நான் இத இன்ஃபார்ம் பண்ணாம சடனா தோணினதுனால நான் லைவ் வந்திருக்கேன். அண்ட் இது எதை பத்தியதுண்டா, இன்னைக்கு நான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேன். ஓகே, இப்போ இந்த லைவுக்கு முன்னால ஒரு அப்டேட் ஒன்று. எல்டர்லி உமன், she has been married. ஓகே, ஒரு 70 வயது, அவங்க ஒரு 35 வயது நபரை, ஒரு இளைஞனை வந்து மேரி பண்ணிருக்காங்க. ஓகே, சோ இது ஒரு சென்சேஷனல் நியூஸ். இதை பத்தி எங்களுக்கு பேசுறதுக்கு என்ன, இது தேவையா? இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்கா உலகமே பத்திட்டு இருக்கு. உலகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, இதே ஆச்சு இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஓகே, சோ இப்போ தான் இந்த செஷன் முடிஞ்சது. ஜஸ்ட் அது முடிஞ்சதுமே நான் அந்த கமெண்ட்டை பார்த்தேன். அந்த கமெண்ட்டை பார்த்ததுமே நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு பார்த்தா அது ரொம்ப லென்த்தியா எனக்கு டைப் பண்ண முடியல. சோ இந்த மாதிரி எண்ணங்கள். அண்ட் அன்பார்ச்சுனேட்லி நான் வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எனக்கு அட்டாச் பண்ணவும், இப்போ அந்த ஆன்சர் அவங்க போட்ட கமெண்ட்டை ரீட் பண்ணி காட்டவும் முடியல. நான் உடனே லைவ் வந்ததுனால ஐ டோன்ட் ஹேவ் டைம். சோ எனக்கு ஞாபகம் இருக்கிற வரையில என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா வந்து பெண்கள் வந்து இப்போ 70 வயது. இப்போ நான் அந்த போஸ்ட் எனக்கும் பார்க்கும் போது நானும் ஆஸ் அ ஹியூமன் பீயிங்கா வந்து அதை எக்ஸெப்ட் பண்ண கஷ்டம் தான். ஒரு 70 வயது 75 வயது பெண் உண்டு, ஒரு வயசான பாட்டி ஒரு 35 வயது ஒருத்தரை கல்யாணம் பண்றதுன்றது ஓகே, எங்களுக்கு அதை எக்ஸெப்ட் பண்ணிக்கொள்ள கஷ்டமா தான் இருக்கும். என்னடா இது, ஒரு பாட்டி போய் பேரன் வயசுல புள்ள வயசுல இருக்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்றாங்களே, இது வந்து எக்ஸெப்ட் பண்ணிக்கொள்ளலாமான்றது எல்லாருக்கும் ஒரு அன்ஈஸியா இருக்கும். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு, இருக்கு. இட்ஸ் மை பர்சனல் வியூ, ரைட்? ஓகே, இப்போ ஃபர்ஸ்டா அந்த நியூஸை பார்க்கும் போது எனக்கே கடுப்பாச்சு, காண்டாச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் விரும்பி செய்யறாங்க, அத வந்து அவங்களோட பர்சனல் ரைட்ஸ் அண்ட் சாய்ஸ் அப்படின்னு வரும்போது அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க, அதை பத்தி நான் வந்து பேச, அதுக்கு நொட்டு சொல்ல, அதுக்கு கமெண்ட் பண்ண எனக்கு இந்த ரைட்ஸ். நான் எழுத ஆரம்பிக்கும் போது இருந்த மென்டாலிட்டி வேற. ஏன்னா நான் அந்த போஸ்ட் பார்த்ததுமே வாட் இஸ் திஸ், இட்ஸ் டோட்டலி ரிடிகுலஸ் மாதிரி இருந்தது. ஓகே, அதை டைஜஸ்ட் பண்ண கஷ்டமா இருந்துச்சு உண்மையாவே. பட் அதை எழுதி கொண்டு போகும்போது எனக்குள்ள வந்து சேஞ்சஸ் என்னன்னா, நீங்க அந்த ஒவ்வொரு பேராகிராஃப்லயும் ஆக்சுவலா நான் ப்ரீ பிளான் பண்ணி எல்லாம் எந்த போஸ்டையுமே நான் வந்து பண்றது இல்ல, அன்லஸ் எனக்கு ஆட்டோ ஜெனரேட் ஆகுனா. இப்ப நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வெசல் வாஷ் பண்ணி கொண்டு இருக்கும் போது எனக்கு ஆட்டோ ஜெனரேட் ஆகும் என் மைண்ட். இந்த கண்டென்ட் நீ இப்படித்தான் போடணும்ன்றது எனக்கு ஆட்டோ ஜெனரேட் ஆகும். அப்படி ஆகினா அது அப்படியே ஞாபகம் வச்சு நான் ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணுவேன், ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணுவேன். இது நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. ஒன்று உங்களுக்கு ஆட்டோவோ உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகி, இல்லைன்னா தூங்குறதுக்கு ரைட் பிஃபோர் ஸ்லீப்பிங் ஜெனரேட் ஆகும். அது எனக்கு இங்கிலீஷ்ல ஜெனரேட் ஆனாலும் சரி, தமிழ்ல ஜெனரேட் ஆனாலும் சரி, எனக்கு உடனே ஜெனரேட் ஆகினா நான் உடனே போன் எடுத்து நான் டைப் பண்ண ஆரம்பிப்பேன். அது அந்த மாதிரி ப்ரீ பிளான் இல்லாம சம்டைம்ஸ் நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது, ஸ்க்ரோலிங் டைம்ல ஏதாவது ஒரு நியூஸ், சென்சேஷனல் நியூஸ் கண்ணுக்கு பட்டா ஐ கெட் த டாபிக் தென் அண்ட் தேர். அப்போ என் மைண்ட் ஜெனரேட் பண்ணும் அந்த போஸ்ட். நீங்க நினைக்காதீங்க இதெல்லாம் 10 வருஷம் 10 மாசம் 10 கிழமை டைப் பண்ணி பிளான் பண்ணி ஒரு புக் எடுத்து ஹாஜரா எழுதி தான் கான்டென்ட் இவ்வளவு பெருசா லென்த்தியா எழுதுறாங்க. அது சில பேர் செய்வாங்க. சில பேர் வந்து கான்டென்ட் கிரியேட் பண்ணி எழுதுறதுக்கு முன்னால அவங்க ஒரு புக் ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அவங்க டைப் பண்ணுவாங்க. நான் அந்த பர்சன் கிடையாது. என் ஹார்ட்ல, என் பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் என்ன கமாண்டிங் வருதோ அந்த ஆன் த ஸ்பாட்டா எழுதுறாள். அன்லஸ் நான் சொன்னேன் அந்த டைமிங்ல ஜெனரேட் ஆகுறது தவிர ஸ்க்ரோலிங் டைம்ல ஜெனரேட் ஆகுறது தான் நான் வந்து டைப் பண்றது. அப்போ ஆன் த ஸ்பாட்டா இருந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபுக்கும் செகண்ட் அண்ட் தேர்ட் பேராகிராஃப் நீங்க அந்த போஸ்ட்ல பாத்தீங்கன்னா டோட்டலி டிஃபரெண்டா இருக்கு. ஓகே, சோ இட் இஸ் சம்திங் லைக் ஐ அம் டாக்கிங் டு மை செல்ஃப் அண்ட் மை மைண்ட் இஸ் டாக்கிங் டு மை ஹார்ட் இஸ் டாக்கிங் டு மை மைண்ட். அந்த கண்ட்ரோவர்சிக்குள்ள வாரது தான் ஒரு கான்டென்ட்டா எனக்கு வரும். ஓகே, அதுக்கப்புறமா அது பப்ளிக் கிட்ட போய் அவங்க அதை என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல ரீட் பண்ணி அவங்க கொடுக்குற கமெண்ட்டை பார்த்து அதுக்கப்புறம் நான் திங்க் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்றதெல்லாம் அது வேற சட்டம். ஓ, நாங்க இப்படி எழுதினுமே அது அப்படி போயிருச்சு, ஐயோ நாங்க அப்படி எழுதினுமே அது இப்படி போயிருச்சுன்ற அந்த அனலிட்டிக்கல் திங்கிங் எல்லாம் வந்து ஒருத்தருக்கு நாங்க கொடுத்ததுக்கு அப்புறமா, டெலிவரி பண்ணினதுக்கு அப்புறமா அவங்க என்னத்தை எடுத்து சொல்றாங்கன்றதை வச்சுதான் நெக்ஸ்ட் சாப்டர் நடக்கும் காமெண்ட்ஸ்ல. சோ இதுதான் கான்டென்ட் கிரியேட்டரா நான் எந்த ஃபீலிங்க சொன்னேன். அப்ப நான் அந்த போஸ்ட் போடுறப்போ எனக்கு உண்மையா இரிட்டேட் ஆச்சு 70 வயசுக்கும் 35 வயசு பாய்க்கும். அண்ட் அவங்களே வந்து கிளாரிபிகேஷன் கொடுக்குறாங்க, இல்ல அது விசாக்காக இல்ல, அவங்க அந்த கனடியன் உமன் போல மைக்ரேஷனுக்காக இல்ல, மணி பர்பஸுக்காக இல்ல, இட்ஸ் பியூர் லவ்ன்றாங்க. சோ செகண்ட் பேராகிராஃப் பாத்தீங்கன்னா ஓகே இது ஃபன்னா இருக்கும். அந்த தேர்ட் பேராகிராஃப்ல தான் நான் மெசேஜ் கொடுத்திருப்பேன். சோ இட்ஸ் a mixture. நீங்க எந்த போஸ்ட் ரீட் பண்றதா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மிக்சர் ஃபீலிங்ஸ் வந்து இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஓகே, சோ இது வந்து என்ன பத்தி தெரியாத அறியாத எந்த கான்டென்ட்ஸ் ரீட் பண்ணாத கேட்காதவங்களுக்கான வீடியோ கிடையாது. சோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், ஸ்க்ரோல் அண்ட் மூவ். ஓகே, இல்ல ஹாஜராவை எனக்கு தெரியும், ஹாஜரோட கான்டென்ட் ரைட்டிங்க தெரியும், அவரோட வீடியோவை தெரியும், ஹாஜராவை பர்சனலி தெரியும், இல்ல எனக்கு இந்த பப்ளிக் ஃபாரம்ஸ்ல தெரியும், என்னை ஃபாலோ பண்றவங்க மட்டும்தான் இந்த மெசேஜ். சோ அதுல வந்து அந்த கமெண்ட் நான் ஆக்சுவலா வாசிக்கணும், அந்த கமெண்ட் எனக்கு வாசிக்க முடியும். இப்ப எனக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா போன் இருந்தா இந்த டேப் ஆன்ல இருந்து நான் வாசி காண்பிப்பேன். அதுக்கு தான் அந்த வேர்ட் டு வேர்ட் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாம். ரைட், பெண்கள் வந்து அப்ப நான் போட்டேன் வந்து நாங்க பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதா. ஓகே, அதுல ஒரு நல்ல வேர்ட் ஒன்று இருந்தது. அந்த கமெண்ட் பண்ணின பிரதர் கிட்ட ஒரு வேர்ட் ஒன்று இருந்தது. ஓகே, இல்ல ஓ ரியலி சாரி, அது நான் ஸ்டேட் பண்ணி தான் சொல்லணும். ஓகே, அப்ப நான் வந்து பண்ணக்கூடாதா, பெண்கள் ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாதா, ஆண்கள் மட்டும் பாடையில போற வயசு, பாடையில போற வயசா இருக்கிறவங்களுக்கு இதுக்கு ஒரு கல்யாணமும் சம்திங். எனக்கு உண்மையாவே அந்த ஸ்டேட்மெண்ட் பிடிக்கல. அந்த ஸ்டேட்மெண்ட்ல பாடையில போற வயசு
ஆக்சுவலி யாரு எந்த மொமெண்ட்ல பாடையில போவாங்க, இது வந்து டோன்ட் டேக் இட் பர்சனலி. இப்ப நான் வந்து அந்த கமெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுனால நான் அந்த பிரதருக்கு ஹேட் ஸ்பீச் பண்ண இங்க வரவே இல்ல சத்தியமா. ஓகே, இஸ் லைக் மை பிரதர், இஸ் லைக் மை ஃப்ரெண்ட். ஓகே, அபார்ட் ஃப்ரம் தட் இது வந்து ஒரு டைரக்ட் நெகட்டிவிட்டி ஒன்று இது இல்ல. ஓகே, நான் இது வந்து கிளாரிபிகேஷன் கொடுக்கணும் என் ரைட்டிங்க்கும் ஆக்கட சொசைட்டல் திங்கிங்குக்குமான கனெக்ஷனை வச்சுதான். ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் அன் அவேர்னஸ், ரைட்? அப்போ பாடையில போற வயசுன்றது இப்படிதான். இப்ப நான் போட்ட போஸ்ட் வந்து ஒருத்தருக்கு போய் டெலிவரி ஆகி அவங்க என்ன மாதிரி எடுத்து கமெண்ட்ல வராங்கன்றதை வச்சுதான் எங்களுக்கு அடுத்த டாக் பேக் பண்ணலாம். அப்ப நீங்க பாருங்க, பாடையில போறதுன்றது வந்து எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏண்டா 70 வயசு மனுஷி பாடையில போவான்றது யாருக்கு தெரியும்? மைட் பி அவர் 120, 110, 100 இயர்ஸ் வாழ்ந்துட்டாங்கடா. அப்ப அவங்களுக்கு இந்த 30 இயர்ஸ் லைஃப் இருக்குதானே? இல்லாட்டி இப்ப நான் 30 பிளஸ்ல இருக்கேன், நான் இந்த வீடியோ பண்றப்போ நான் செத்துட்டா, இல்ல நெக்ஸ்ட் மினிட் நான் செத்துட்டா, நான் யங்கா இருக்கிறேன், வா ஹாஜராய் சோ யங்னு சொல்லி ஹாப்பியா எனக்கு இருக்கேமா? நானும் பாடையில முதலாவது போறதுக்கு வயசு இருக்கா? 10 மாசம் குழந்தையும் சாகுது, வயிற்றுக்குள்ள பிரெக்னன்சில இருக்கிற பிள்ளையும் சாகுது, மவுத்துக்கு மையத்துக்கு இறப்புக்கு வந்து ஏஜ் இல்ல. தேர் இஸ் நோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன், ரைட்? அப்போ நீங்க டெத்துக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாத போது லைஃபுக்கு நாங்க ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கணும். உண்டு அந்த அவக்கு 70 வயசுல தான் வாழ ஆசை வந்து அவக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அந்த மனுஷி வாழ்றாண்டா, மைட் பி அவட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஒரு 100 இருந்தா, அல்ல அந்த 30 வருஷ வாழ்க்கையை அவருக்கு வாழ வைக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அந்த லைஃப் கொடுத்திருந்தா, அவளுக்குள்ளேயும் கனவுகள் இருந்தா, யாருக்கு தெரியும்? ஜஸ்ட் இமேஜின். நாங்க ஆஸ் அ ஸ்ரீலங்கனா நாங்க ஏன் வந்து டேக் பண்றோம் ஒருத்தருக்கு இதுதான் ஏஜ் இதுதான் பண்ணு? அதுவும் உங்களோட சோகால் ஆண்கள் வர்க்கம் இருக்கு தெரியுமா, ஆண்கள் சொசைட்டிக்கு எதுக்குமே ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல. நீங்க எனி டைம் புது மாப்பிள்ள, உங்களுக்கு 4 முடிக்கலான்ட்டு உங்களுக்கு ரிலிஜன்ல அலா வேற பண்ணிருக்கு. அபார்ட் ஃப்ரம் தட் முதலாவது பொண்டாட்டி போனாலோ 2வது பொண்டாட்டி போனாலோ உங்களுக்கு எனி மொமெண்ட் எனி ஏஜ்ல நீங்க தனியா வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் நீங்க விரும்புற ஏஜ் கேட்டகரியிலேயே உங்களுக்கு முடிக்கலாம். சோ கால்ட் ஆண்களுக்கு இந்த ஏஷியன், அது இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கன் ஆண்களுக்கு இந்த ரைட்ஸ் இருக்கு. முஸ்லிம்ஸ் நான் சொல்றேன், ஐ அம் நாட் கோனா டாக் அபவுட் எனி அதர் கம்யூனிட்டிஸ். ஓகே, இதை எங்க முஸ்லிம்ஸ்குள்ளே நாங்க வச்சுக்கொள்ளலாம். இதை நான் அவங்கள பத்தி பேச எனக்கு எந்த ரைட்ஸ் இல்ல. எங்க கம்யூனிட்டிக்குள்ள இருந்த ஜட்மெண்டல் திங்கிங்க்கு தான் நான் இதை பேச வரேன். ஓகே, சோ ஒரு விமன் எம்பவர்மெண்ட் நான் பெண்களுக்கு வாய்ஸ் அவுட் பண்றதுனால இதை நான் பேசவே வேணும் கட்டாயம். ஓகே, இதை வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க, என்ன வேணா என்ன மாதிரி வேணாலும் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்களும் நானும் யாரு ஒரு ஏஜுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கறதுக்கு? ஓகே, இந்த வயசுல நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச ஆண்கள் அவங்க வைஃப் இறந்துட்டாங்க. அப்ப ஒரு பிரின்சிபல் ஸ்டோரி ஒன்று நான் எழுதி இருந்தேன். ஐ திங்க் 2 இயர்ஸ் 1.5 இயர்ஸ் இந்த ரமலான்லயும் லாஸ்ட் ரமலான்ல நான் அந்த போஸ்ட் போட்டு இருந்தேன். 85 ஆல்மோஸ்ட் 85 year old principal, former principal, எந்த பிரின்சிபல் யாரு என்ன ஸ்கூல்ல நான் சொல்லல, என்னோட வர்க் பண்ணின ஒரு former principal, அவரோட வைஃப் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களே ஒரு 78 year old woman, அவங்களுக்கு 80 இருக்குமா இருக்கும், அவங்க passed away right after the death. அவரு வந்து தான் யாரு ஒரு பிரின்சிபல் அண்ட் அவரோட ஏஜ் கேட்டகரி, அவர் வீடு எங்க, என்ன மாதிரியான ஏஜ் கேட்டகரியில என்ன மாதிரியான பொண்ணு வேணும்னு அந்த பிரின்சிபல் போட்டிருந்தாரு ஒரு போஸ்ட். அண்ட் அவருக்கு சரி ஓகே பாவம் தானே, ஆம்பளை பாவம், பொண்டாட்டி செத்துட்டா அவனுக்கு யாரு சோறு பொங்கி போடுவா, பொண்டாட்டி மௌத்தா போனா அவன் உடுப்பை யாரு கழுவி போடுவா, பொண்டாட்டி மௌத்தா போனா பாவம் கை கால் அமுக்க யாரு இருக்காண்டு பாவம் பாக்குற இந்த சோ கால் சொசைட்டி அதே பாவத்தை அதே பாவத்தை ஏன் நீங்க பெண்களுக்கு பார்க்க மாட்டீங்க? ஏன் தேவைன்றது அன்புன்றது சாப்பாடுன்றது அவனுக்கு தேவை, அவருக்கு தேவை. 85 வயசு அவருக்கு தேவையா இருக்குதா இருந்தா அதே 85 வயசுலயோ 70 வயசுலயோ ஒரு பொம்பளை தனக்கு மகரம் தேவை, தனக்கு ஆண் துணை தேவை, எனக்கு ஆம்பளை புள்ள இல்ல, எனக்கு ஆம்பளை பேரம் பேத்தி இல்ல, என்ன பார்க்க யாரும் இல்ல, நான் தனியா இருக்கேன்னு சொல்ற ஒரு கேட்டகரியில இருக்கிற நான் இது சரின்னு சொல்ல வரல. எல்லா பொம்பளையும் கல்யாணம் பண்ணி 80 வயசுல ஐ எம் நாட் டாக்கிங் 99% பண்ண மாட்டாங்க. அந்த 1% ஒருத்தே இந்த மனுஷன் மாதிரி ஆசைப்பட்டு பண்றவங்க இருப்பாங்களே, ஐ எம் டாக்கிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் தேம். ஓகே, அப்படியானவங்களுக்கு நாங்க எப்படி டாக் பண்ணலாம்? அப்போ அந்த பிரின்சிபல் வந்து போஸ்ட் போடும் போது வைஃப் சாகும் போது செத்தது மௌத்தா போனது முஸ்லிம் மௌத்தா போனதுமே அவர் போஸ்ட் போட்டாரு. ஓகே ரைட், வி எக்ஸெப்ட், நாங்க எக்ஸெப்ட் பண்ணி கொண்டு ஓகே அவர் அண்ட் அவருக்கு ஒரு பொம்பளை புள்ள இருக்கு, அவருக்கு ஒரு ஆம்பளை புள்ள இருக்கு, அதுக்கே 40+ புள்ளையிலே பெரிய புள்ள. அப்ப அந்த புள்ளைக்கு இப்ப எனக்கு கேட்கலாதா உங்களோட சார் உங்களோட புள்ளைக்கு பொம்பளை புள்ளைக்கு உங்களை பாக்க இல்லாதா, வச்சு சோறு போட இல்லாதா, உடுப்பு கல்வி தர இல்லாதா, ஏன் பாப்பாக்கு கை கால் அமைக்க விட இல்லாதா, பாம்பூசி விட இல்லாதா எனக்கு கேட்கலாதா? எனக்கு இல்ல, எங்களுக்கு இந்த சொசைட்டிக்கு அவர்கிட்ட கேட்கலாதா உங்களுக்கு ஒரு பொண்ணு தேவையா இந்த 80 வயசுல பொண்டாட்டி சேர்த்து 1 monthல கேட்க மாட்டீங்க, அதை எக்ஸெப்ட் பண்ணி கொள்வீங்க. வாவியா அவர் பாவம், எஸ் அவரு பொண்ண பப்ளிக்ல தேடினது பாவம் இல்ல, அது ஓகே, அது ஹலால். ஆனா அதே அவரு நாங்க டீச்சர்ஸ் யங்ஸ்டர்ஸ் அவர்கிட்ட வேலை பண்ணினோம், அதுக்காக எங்கட chat boxக்குள்ள வந்து ஹாய் how are you, I'm so really you are so inspirational character, I really love you darling, I love the way you are talking darling, I love the way you are so sportive and you are so courageous and really darling I have recently lost my இப்படி
இந்த மாதிரி என் பொண்டாட்டி செத்து போயிட்டா, என் நாய் செத்து போயிருச்சு, அப்போ உனக்கு பொண்டாட்டி செத்து போனா நாங்க என்ன உனக்கு ஊறுகாயா? அப்போ உனக்கு 85 வயசுல பொண்டாட்டி செத்து போய் பொண்டாட்டி ரெண்டாவது பொண்டாட்டியும் வேணும், உனக்கு சட் பாக்ஸ்ல கதைக்கிறதுக்கு ஒரு நல்ல அழகான பொண்ணு வேணும். அது எத்தனையோ பேர் ஒர்க் பண்ணாங்க, எல்லார்கிட்டே போகல. யாரு தான் அதுல யாருக்கிட்ட அழகு இருக்கும் அவருக்கு. நான் சொல்ல எந்த சட் ஹிஸ்டரிக்கு மட்டும் வந்தாரு, யார் யார் ஹிஸ்டரிக்கு போனாங்க யார் யாருக்கும் தெரியும். அவங்களோட சட் ஹிஸ்டரிக்கு போய் என்ன செஞ்சாரு ஸ்கிரீன்ஷாட் எனக்கு இருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஃபைனலி வந்து இதை பிரிட்டன் பண்ணாங்க, இதை எழுதினேன், இதை பத்தி நான் நிறைய பேசினேன். இது வந்து இது நான் பேசினேன், அவேர்னஸ் கொடுத்தேன். வந்து என்னைய நான் பாதுகாக்கிறதுக்கு இல்ல, நான் ஒரு யங் லேடி, இவன் வந்து எனக்கு ஹாய் போட்டா நான் அப்படி ஹார்ட்டை கழட்டி கொடுத்துருவேன். இவன் இல்ல 20 வயசு வந்தாலும் எனக்கு எந்த ஹார்ட்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், எந்த மானம் மரியாதை எந்த கற்பை எப்படி காப்பாற்றணும் எனக்கு தெரியும். என்ன மாதிரி இருக்கிற பெண்களுக்கு தெரியும். நாங்க பப்ளிக் ஃபிகர், பப்ளிக்ல வந்து பேசுறோம், பப்ளிக் கான்டென்ட் ரைட்டர், பப்ளிக் ஸ்பீக்கர்ன்றதுனால நாங்க பப்ளிக் ப்ராப்பர்ட்டி கிடையாது. எங்களை மேக் யூஸ் பண்ணி ஹாய் ஹலோன்னு போட்டு கதைச்சிட்டு இருக்கிறதுக்கு இந்த 80 90 40 50 எல்லா ஏஜ் தான் செய்வாங்க. அந்த பவர் எங்ககிட்ட இருக்கு, as a woman எங்ககிட்ட இருக்கு. ஓகே, ஆனா இந்த சோ கால்ட் சொசைட்டி அவர் அக்செப்ட் பண்ணிச்சு. அவரு வந்து செட் ஹிஸ்டரியில வந்து செட் பாக்ஸுக்குள்ள வந்து எங்களுக்கு ஹாய் போட்டு கடையில போட்டு ஐ லவ் யூ சொல்லி ஐ லவ் யூ டார்லிங் என் ஃப்ரெண்டுக்கு போய் பப்ளிக் கமெண்ட் பண்ணி அவருக்கு பேசலாம். அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நாங்க எங்களுக்கு ஒர்க் பண்ணினா அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற பெண்களுக்கு செக்ஷனல் ஹெட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி இப்படி நடக்குது, பிள்ளைகளை காப்பாத்துங்க, டீச்சர்ஸ் எங்களுக்கே இப்படி பேசுறாருண்டா, இவர் வந்து என்ன அப்நார்மலா இவர் மைண்ட லாஸ் பண்ணிட்டாரா, இவரே இப்படி பிஹேவ் பண்றாரு, அப்ப சின்ன பிள்ளைகளுக்கு என்ன பண்ணலாம், ஸ்கூல் சில்ட்ரனுக்கு என்ன பண்ணலாம், கான்டாக்ட் நம்பர் எடுத்து என்ன பண்ணலாம், நாங்க ஒரு அவேர்னஸ்ல பேச போனா இதே சோ கால் சொசைட்டி பேசின எங்களை தான் தப்பா சொல்லிச்சு. நீ why did you respond him back? Why do you need to have a chat with him? It's okay, just ignore Hajra teacher, ignore dash teacher, this teacher பேர் சொல்ல விரும்பல. ஹாஜரா டீச்சர் கிட்ட வந்ததுனால தான் இது கான்டென்ட் கிரியேட், இது வைரல் போஸ்ட் பிரச்சனையாச்சு. வராட்டி அவர் ரீச் பண்ணின டீச்சர்ஸ் பொத்திட்டு தான் இருப்பாங்க. எங்களுக்கு எதுக்கு பிரச்சனை, பரவாயில்ல, பாவம் வயசு போயிட்டு. அப்ப 85 வயசு மனுஷனுக்கு ஆசை இருக்கலாம், அன்பு இருக்கலாம், 30 40 20 வயசு பிள்ளைகிட்ட ஒரு அட்ராக்ஷன் இருக்கலாம். உனக்கு கல்யாணம் தேவைண்டா, நீ வந்து அந்த விடோ கேட்டகரியில இருக்கிற யாரோ ஒரு பொண்ணை சார் நீ தேடினா நாங்க அதை ஏற்றுக்கொண்டோம். உங்களுக்கு பொம்பளை புள்ள இருந்து உங்களுக்கு உங்களை பார்த்துக்கொள்ள பொண்டாட்டின்னு ஒன்று தேவை சொசைட்டிலண்டா எங்கட முஸ்லீம் ஆண்களுக்கு. அதே ஒரு பெண், இந்த முஸ்லீம் பெண் ஒரு 35 வயசு ஆன முடிச்சதுக்கு பாடையில போற வயசுக்கு கல்யாணம் எதுக்கு? சமூகத்துல இது அக்செப்டன்ஸ் கிடையாது. சொசைட்டில இது ஏற்றுக்கொள்ளப்படாத விஷயம். அதாவது பெண்கள் வந்து தேவைகள் அற்றவர்கள், பெண்களுக்கு வந்து பிள்ளைகள் என்ற வாழ்க்கை இருக்கு, பெண்களுக்கு வந்து கணவன் இறந்தாலும் அவங்களுக்கு பெரிய தேவையெல்லாம் இல்ல, அவங்க வந்து புள்ள குடும்பம் கட்டுண்டு வாழக்கூடியவர்கள். இதை தவிர எனக்கு மேலதிகமா விளக்கப்படுத்த முடியாது. ஆனா ஆண்களுக்கு அப்படி இல்ல, ஆண்களுக்கு தேவை இருக்கு, ஆசை இருக்கு, அவங்களுக்கு கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கு, பவர் இருக்கு, அவங்களுக்கு புள்ள இருந்தா கூட எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்களே, கொஞ்சம் ஹியூமனிட்டி உங்ககிட்ட இருக்கா? இதெல்லாம் சொல்றேன். எனக்கு என்ன தேவைன்ற தனிப்பட்ட விருப்பம் ஆசைன்றது அது எனக்கு. மார்க்கத்துல அனுமதி அக்செப்டன்ஸ் இருந்தா இந்த சோ கால் சொசைட்டி அதுக்கு எதிர்ப்பா இருந்தா எனக்கு என்ன ஹேர்ன்னு கேக்குறேன். அந்த பொம்பளை 70 வயசுல அவக்கு 35 வயசு ஆண் சரின்னு சொல்லி அவங்க கல்யாணம் பண்ணினாங்கண்டா அவக்கு கேப்பபிலிட்டி இருக்கு, ஆசை இருக்கு, அந்த பொடியனுக்கும் விருப்பம் இருக்கு, அது தனிப்பட்ட சுதந்திரம் தானே. இஸ்லாத்துல ஏதாவது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? இல்லையே. அப்படி இருக்கும் போது அவளுக்கு பாடையில போற வயசுல இது எதுக்குன்னு சொல்ல எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? 85 வயசு பிரின்சிபலுக்கு ஒருத்தி தேவண்டா, அதே 70 வயசு பொம்பளைக்கு அவருக்கு தேவையான மாதிரி பண்ணடும். அவ விரும்புறத அவன் ஓகே சொல்லிட்டானா, தட்ஸ் த மேட்டர். இல்ல அவன் விரும்புறத அவன் ஓகே இல்லையா, இல்ல அவக்கு 80க்கு பதிலா 80 80க்கு 70, let them. What's our problem? Thinking out of the box. நான் அப்ப யோசிச்சேன். ஓகே, சோ இது எனக்கு உடனே அந்த மனுஷனை தான் நடந்துச்சு, அந்த chat boxல வந்த மனுஷனை தான் நடந்துச்சு. அவனை நான் வந்து எனக்கு உண்மையா எனக்கு ஆசை என்னன்னா கண்ணது வரைய உனக்கு நீ நடிச்சுட்டாங்க. அந்த ஸ்கூல்ல இருக்கிற டிரெக்டரா இருக்கட்டும், அதை வந்து பெரிய இஷ்யூவாக்க தேவையில்ல. நான் சொன்ன எங்களுக்கு இந்த சொசைட்டியே இப்படித்தான். ஆம்பளை செய்யறதெல்லாம் சரி, பொம்பளை சொன்னா செஞ்சா பிள்ளைன்னு சொன்னா சொல்றவ தான் கெட்டவ. இப்ப இந்த கல்யாணம் பண்ணினவள சரி ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேரி பண்றப்போ அவர் ஒரு பேச்சுலர் யங் மேன், 25 வயசு. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு 40 or 45 years, right? மேரி பண்ற அந்த கேப்ப பாருங்க. அப்ப இதே இந்த சொசைட்டில இப்போ ஒரு 25 வயசு பொடியன போய் 45-40 வயசு மனுஷி முடிச்சா பாருங்களே அவருக்கு இருக்கிற தேவையா? ஓ நல்லா இவ மாற மரிசி இருக்கிறாவே, நல்லா வளைச்சு போட்டுட்டா. அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் அவங்களுக்கு சொல்லல. இப்ப இருக்கிற இந்த மாதிரி ஒரு கப்பலா இருந்தா அந்த காலமும் பேசினாங்களான்னு எனக்கு தெரியல. இந்த காலத்துல ஆப்வியஸா நாக்கு மேல பல்லுக்கு மேல நாக்கையோ போட்டு நாக்கு வானத்துக்கு சரி போட்டு பேசுவீங்க, வளைச்சு குடிச்சுட்டாண்டுவீங்க. அப்படி ஒரு மனுஷன் நான் டிக்டாக்ல பாக்குறேன். அவங்க வந்து அப்படி ஒருத்தர் மேரி பண்ணிருக்காங்க. அவருக்கு 40, அவருக்கு 25. ஐயோ அந்த கப்பலுக்கு ஏஜ் இருக்கு தெரியுமா? உனக்கு என்ன பிரச்சனை? ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 கல்யாணத்தையும் 11 ஏஜ் கேட்டகரியில கேட்டகரிஸ் இருக்கு. அவர் விதவைய கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விடு அவங்களே அவர் ஆசைப்பட்டு கேக்குறாங்க. இப்ப இங்க நடக்குமா? இந்த சொசைட்டில ஒரு தர ஆசை யாசிரண்டு வைங்க, என் ஓன் ஹஸ்பண்ட் நான் யூஸ் பண்றேன். யாசிர பார்க்க ஆசையா இருக்கு, நான் யாசிர போய் கேட்க போறேன் கல்யாணம் பண்றீங்களான்னு முடியுமா? இல்ல பொம்பளை போய் நாங்க போய் அப்ரோச் பண்ண முடியுமா? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா செஞ்சு காட்டலையா?
அவங்க அப்ரோச் பண்ணலையா? அழகா போய் அவங்க வந்து எப்படி அதை எடுத்து வைக்கணுமோ அதை இந்த சொசைட்டில செஞ்சு பாருங்களே. குடுக்கிற பேரு வேற. பொம்பளைக்கு இஸ்லாத்துல அனுமதி இருந்தாலும் குடுக்கிற பேரு வேற. அப்ப ப்ராஃபட் நபிக்கு 11 மனைவிகள் இருந்தாலும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நினைச்சாலே அழுவாங்க, மறக்க முடியாது. ஏன் அந்த ஏஜ் கேப்ல அல்லாஹ் கொடுத்த அந்த மனைவிய? ஏன்னா நபி பட்டம் கிடைக்கும் போது அதை தாங்கக்கூடிய, அப்போ ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு பலமான ஒரு வைஃபா இருக்கணும்னு தான் அல்லாஹ் அந்த பேரிங்க வச்சான். அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வெரி யங் ஸ்டேஜ்ல மேரி பண்ண வச்சதையும் இந்த உலகம் இன்னும் ஏசதான் செய்யுது. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போற தருவாயில அவங்க யங்கா இருந்தா மட்டும் தான் அவரோட கொள்கைகளை, ஹதீஸ்களை, அவரோட விஷயங்களை உலகத்துக்கு பரப்பலாம். அந்த ஸ்டாமினா, ஸ்டேபிலிட்டி, எஜுகேஷன், பவர், ஏஜ், எவ்ரிதிங் அவங்ககிட்ட இருந்தது. அப்போ ஒரு முதலாவது மனைவிக்கும் மற்ற மனைவிகளுக்கும் இருக்கிற டிஃபரன்சஸ் எல்லாமே யங்கா அழகா இருக்கிறவங்க போய் அவர் முடிக்கல. இப்ப இருக்கிறவங்க 4 பொண்டாட்டி, மூத்த பொண்டாட்டி அழகா இருந்தாலும் 2வது பொண்டாட்டி அழகா இருக்கணும், 3வது அழகா இருக்கணும், 4வது அழகா இருக்கணும், மூத்தது 25, 2வது 18, 3வது 16 போறாங்க. இஸ்லாத்துல 4 கல்யாணம் ஹலாலா இருந்தாலும் முதலாவது சரி அழகுக்கு முடிக்கிறீங்க, 2வது ஒரு விடவே முடிங்கன்னா முடிக்க மாட்டாங்க. ஒரு 40 வயசு விடவே முடிக்க மாட்டாங்க. இல்ல 3வது சரி ஆசையா இஸ்லாம் சொல்லுது 4 சரி, 3வது வந்து ஒரு கழுத்த கொழுத்த கல்யாணமாகாத ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கையை கூட முடிக்க மாட்டாங்க. நாளுமே ஆனா இப்ப என்ன தெரியுமா சொல்லுவீங்க? இஸ்லாத்துல சொல்லி இருக்கா 4மே வந்து இப்படித்தான் முடிக்கணும், கருத்து முடிக்க கூட இப்படி எல்லாம் எங்களோட ஆசை. இஸ்லாத்துல ஆசைக்கு நீங்க எப்படி ஹஜ்ரத் ஆட போடுவீங்க? இப்ப வருவீங்க ஆணியம் பேசிக்கொண்டு பெரிய புதிய வேர்ட்ஸ் ஆணியம் பெண்ணியம். இந்த ஆணியம் பெண்ணியம் எந்த சூனியமும் என்கிட்ட இல்ல. நான் ஆணியமும் பேசல, பெண்ணியமும் பேசல. ஐ எம் டாக்கிங் டு த பாயிண்ட். ஐ எம் டாக்கிங் நியூட்ரலி. நான் இஸ்லாத்தோட கம்பேர் பண்ணி பேசப்பா. ஐ எம் திங்கிங் சில விஷயங்கள் அப்படிதான் கம்பேர் பண்றேன். இது ஓகேயா, இது ரைட்டா, இது இல்லையா, இது இப்படியா, எப்படி அது ஒர்க் அவுட் ஆச்சு? அப்போ எங்களுக்கு அங்கேயே பாடம் இருக்க போகல. பாடையில போற வயசுண்டா 25 வயசு ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு 40-45 வயசு இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முடிக்க போகல. அப்ப நபியோட வயசு அந்த நீங்க சொன்ன டேஷுக்குரிய வயசு இல்லையா? அப்ப அங்கேயே இஸ்லாம் அவுட்டே. அப்ப எப்படி நாங்க பாடைன்னு நாங்க கொடுக்கறது? பாடைன்னு சொன்ன நீங்களும் மௌத்தா போலாம், பாடைன்னு சொல்ற நானும் மௌத்தா போலாம். சோ 4 கல்யாணம் முடிக்க ஆசைப்பட்ட நீங்க எல்லாரும் நபி மாதிரி, நபி எத்தனை விதவிக்கு வாழ்க்கை கொடுத்தாங்க, என்னென்ன கட்டத்துல வாழ்க்கை கொடுத்தாங்க, போருக்குள்ள சில நாடுகளோட சமரசம் சுமூகமாக்குறதுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுத்தாங்க, எத்தனை விஷயம் இருக்கு உள்ளால. ஆனா நாங்க பாக்குறது அழகு, அறிவு, அந்தஸ்து, ஆடம்பரம். நீங்க 4வது முடிச்சா கூட எல்லாம் பக்காவா இருக்கணும். அதே ஒரு பொம்பளை 40 வயசு 50 வயசுல மாப்பிள்ளைய தொலைச்சிட்டா, மாப்பிள்ள மவுத்து, இல்லாட்டி மாப்பிள்ள வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டா, இல்லாட்டி தொலைஞ்சு எங்கேயோ போயிட்டான் விட்டுட்டு, அப்ப போய் அவருக்கு தேவையான ஒரு டிவோர்ஸ் எடுத்து போட்டுட்டா. அவள் அந்த 40-50ல 40 என்ன கிளவி வயசு அசரத். ஓகே, இந்த புள்ளியோட குர்ஆன் கிளாஸ். ஓகே ரைட். சோ இது உண்மையாவே எனக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது. இது வந்து இப்ப நான் பேசுறதுக்கு குயிக்கா முடிக்க வேண்டிய டாபிக், ஆனா முடிக்க முடியாத ஒரு டாபிக் உண்டு. ஓகே, இது எனக்கு உண்மையாவே பேச நான் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இல்லன்னு விட்டு இது வந்து சிங்கிள் மதர் கேட்டகரிக்குள்ள கொண்டு வர நினைச்சேன். ஆனா நல்ல ஒரு டாபிக்கா இது வசமா மாட்டி பட்டுச்சு. இந்த டாபிக் நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்படுறாங்க என்ற ஹாஜ்ரா யாசின் ஃபேஸ்புக்கு போய் அங்க இருக்கிற கடைசியா வந்திருக்கிற அந்த போஸ்டர் போய் பாருங்க. ஓகே, தயவு செஞ்சு அந்த அந்த கமெண்ட்டுக்குரிய பிரதர் தயவு செஞ்சு என்னோட கோவிக்க வேண்டாம். நான் உங்களுக்கு கோபமா பேசவே இல்லை. நீங்க பேசுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்பதான் இந்த சொசைட்டில இருக்கிற திங்கிங் வந்து எங்களுக்கு கண்டுபிடிச்சு கேப்சர் பண்ணி அங்க ஆன் தி ஸ்பாட் அடிக்கலாம். சோ பெண்கள் வந்து 40 வயசுல ஒரு 25 வயசு நான் சொன்னேன் ஹஸ்பண்ட் இல்ல ஆசைப்படுற செகண்ட் மேரேஜ். இஸ்லாத்துல என்ன கன்செப்ட்? மஹ்ரம். பொம்பளைக்கு மஹ்ரம் வேண்டும். இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன், என்னையவே நான் உதாரணமா சொல்றேன். நான் வந்து சிங்கிள் பேரண்ட் சைல்டு. என் ஃபாதர் அண்ட் மதர் தே ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் மை 6 months ஏஜ். நான் 6 மாத குழந்தையா இருக்கும் போது என் தந்தை வந்து செப்பரேட்டட். அப்ப என் உமாக்கு மஹ்ரம் இல்ல. என் உம்மம்மா வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் பாஸ்ட் அவே. ஆனா அவங்களுக்கு 4 ஆண் பிள்ளைகள் இருந்தாலும் அவங்களோட பிள்ளைகள் வேறையா வாழ்ந்தாங்க. அப்ப அந்த மொமெண்ட்ல எந்த உம்மம்மா எனக்கு தந்தையாகவும் எந்த உம்மா எனக்கு உம்மாவும் வாப்பாவாகவும் மஹரம் இல்லாம தான் நாங்க இருந்தோம். ஆனா அந்த 4 மாமாவும் எங்களுக்கு தூணா மஹரமா இருந்தாங்க. நான் சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் சரியா? இப்ப அபார்ட் ஃப்ரம் தட் கொஞ்சம் விட்டு பிடிப்பமே. இப்ப அதோட பாத்தீங்கன்னா எங்க உமாக்கு வந்து நானும் எங்க சிஸ்டரும் 2 பொம்பளை புள்ள, ஆம்பளை புள்ள இல்ல. அப்ப அங்கனைக்கும் மஹரம் இல்ல. அப்ப கணவன் இல்ல, எங்க உமாக்கு கணவன் இல்ல, எங்க உமாக்கு அவங்களோட வாப்பா இல்ல, எங்க உமாக்கு வந்து ஆம்பளை பிள்ளைகள் இல்ல. இப்ப எங்க உமாக்கு எந்த மூலமா ஆண் பிள்ளையும் இல்ல. அப்ப மஹரமான கேட்டகரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பெண்கள் இப்ப எந்த உமா சிங்கிள் மதரா 35 years மாஷா அல்லாஹ் இந்த சொசைட்டில கம்பீரமா வாழ்ந்து எங்களையும் அழகா வளர்த்தாங்க. அதை எப்படி வளர்த்தாங்க இன்னொரு வீடியோல நான் சிங்கிள் மதர்ண்டே தனியா டெடிகேட்டட் பண்ணி பேசுவேன். அவங்க பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, அவங்களோட ஹாப்பினஸ் என்ன, அவங்களோட பவர் என்ன, அவங்க எப்படி எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்கன்ற விஷயத்தை நான் வேறையா சொல்றேன். இட்ஸ் நாட் டைம். பட் இப்ப இது என் உமாட கேட்டகரி ஏ. கேட்டகரி பி இல்ல இதே மாதிரி தந்தையும் இல்ல, கணவனும் இல்ல, ஆம்பளை பிள்ளையும் இல்ல, பேரனும் இல்லன்ற கேட்டகரியில வரும்போது அப்படி இருக்கிற பெண்கள் இப்ப எங்க உமாக்கு 4 சகோதரர்கள் தூணா இருந்தாங்க. இப்ப 4 சகோதரர்களும் ஆம்பளையும் ஒத்த சகோதரனும் இல்லாம தந்தை இல்ல, கணவன் இல்ல, ஆம்பளை பிள்ளை இல்ல, பேரன் இல்ல, சகோதரனும் இல்லாத ஒத்த பெண்ணா இருக்கிற தண்ட ஃபேமிலி அவதான் பாக்குறாண்டு வைக்கிற பொம்பளைக்கு 40, 30, 50, 60 ஒரு துணை மஹரம் தேவை. மஹரம் இல்லாம வெளியே போயிடாதானே. அப்ப அவள் மஹரம் என்ன செய்வான்? அப்படியான பொம்பளை கல்யாணம் பண்ணினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த 45 வயசு பொம்பளைய ஒரு 25 வயசு போடுங்க. ஓகே, இவங்க எப்படி இருக்கிறாங்க, மஹரம் இல்ல, நான் வாழ்க்கை கொடுக்குறேன், நானே கொடுத்தா சொசைட்டில இருக்கிற உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? ஆனா நாங்க எங்களை வாய் வச்சு கொண்டிருக்க மாட்டோமே. ஜட்மெண்ட் பாருங்க, இவக்கு தேவைத்தான் நல்லா இருக்கிறாவே மரிசி அந்த பொட்டியை வளைச்சு போட்டுட்டேன்.
இதுதான் எனக்கு தெரியும், இந்த டயலாக் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஓகே, இந்த மரிசி கதை, இந்த அந்த கதை, இந்த கதை, இதெல்லாம் வந்து பேச முன்னால திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக், திங்க் பிஃபோர் யூ லீப் மாதிரி, பாய் முன்னால ஆழம் பார்க்கணும் மாதிரி, பேச முன்னால பார்க்கணும். சொசைட்டில அப்படியெல்லாம் இல்ல. உலக வரலாறு வளமை இல்லைன்றது அது எனக்கு தேவையில்ல, எங்களுக்கு தேவையில்ல. உலகத்துல வளமை இருக்கா, வரலாறு இருக்கா, உலகத்தை பார்த்து வாழையலாம். இஸ்லாம் இருக்கா, இஸ்லாம்ல அனுமதி இருக்கா இல்லையா, தட்ஸ் இட். இஸ்லாம்ல அனுமதி இருக்கு, அவக்கு ஆசை இருக்கு, அவக்கு தகுதி இருக்கு, அவக்கு ஸ்டேபிலிட்டி இருக்கு, அவக்கு அவக்கு எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கின்றா லெட். 85 வயசு பிரின்சிபலுக்கு பொம்பளை புள்ள இருந்தும் அவனுக்கு வந்து 2வது கல்யாணம் தேவைப்பட்டு பொண்ணு கிடைக்காம இருக்கிற டீச்சர்ஸ் அவனுக்கு சொரட போகலும்டா. இந்த பொம்பளைக்கு அந்த தேவை இல்லாம அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து என்ன மாதிரி இருந்தாங்களோ என்ன செஞ்சாங்களோ எனக்கு தெரியும். நான் போய் பார்க்கல அவங்க எப்படி கல்யாணம் பண்ணினாங்க, எது பண்ணினாங்க. இத மாதிரி எங்கட ஸ்ரீலங்கால உங்களோட சொசைட்டிக்குள்ள உங்களை சுத்தி யாராவது ஒத்த பொம்பளை இருந்தாலும் தயவு செஞ்சு பேசி சாகடிக்காதீங்க. அப்படி என்ன செய்வீங்கன்னா அந்த பொம்பளைக்கு வாழ்க்கை பப்ளிக்கா கொடுக்க போக மாட்டீங்க. ஓகே, நான் பரவாயில்ல, இந்த பொம்பளைக்கு நான் வாழ்க்கை கொடுக்க போறேன், இந்த விதவைக்கு வாழ்க்கை கொடுக்க போறேன், இந்த சிங்கிள் மதருக்கு வாழ்க்கை கொடுக்க போறேன் போக மாட்டாங்க. அந்த விதவையோட சாட் பாக்ஸ்ல போய் ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ லுக்கிங் சோ பிரிட்டி அப்படி இல்லாட்டி அந்த சிங்கிள் மதர் சாட் பாக்ஸ்ல போய் கதைக்க போவாங்க. இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கொள்ள போவாங்களே தவிர பப்ளிக்கா கல்யாணம் முடிச்சு ஹாலால வாழ் போக மாட்டான். இதுதான் எங்களுடைய ஆண் வர்க்கம். தொப்பி சரியா இருந்தா போட்டுக்கோங்க. நீங்க அந்த கேட்டகரியில இல்லையா, சும்மா சண்டைக்கு வராதீங்க கமெண்ட்ஸ்ல. ஓகே, அல்லா இது என்ன இந்த பொம்பளை இப்படி பேசுறாளே, இந்த புள்ள இப்படி பேசுதே, வாயடிக்குதேண்டா. சொசைட்டில இருக்கிறது தான் நான் பேசுறேன். சிங்கிள் மதரா, சப்போர்ட்டிவா, இவங்களுக்கு எப்படின்னா சிங்கிள் மதரா, டிவோர்ஸியா, விடோவா, அவளை கைக்குள்ள பொம்மையா வச்சுக்கொள்ளணும், அவளை வந்து கட்டுப்பாட்டுல வைக்கணும். இவங்க குடுக்கறது தான் அரிசி, இவங்க போடுறது தான் சாப்பாடு, இவங்க குடுக்கறது தான் ஜக்காத், இவங்க குடுக்கறது தான் சதக்கா. அவ வந்து கையேந்தி பவன் மாதிரி கையேந்தி கொண்டே இருக்கணும். அவ கொஞ்சம் சமூகத்துல முன்னேறக்கூடாது. ஒன்று அவ படிப்பால முன்னேறக்கூடா, தொழிலால முன்னேறக்கூடா, அவ இன்னொரு கல்யாணம் பண்ணி முன்னேறக்கூடா. படிப்பால முன்னேறினா அற படிச்சவ, தொழிலால முன்னேறினா என்ன தொழிலோ தெரியா, நல்லா உழைக்கிறா, என்ன மாதிரியோ தெரியா, நல்லா சிரிச்சு மழுப்பி எடுக்கிறேன் காசு. ஒரு கல்யாணத்தை பண்ணினா வளைச்சு போட்டுட்டா. என்ன அப்ப அவளுகளோட அக்கௌண்ட் தேடி கொண்டு போய் அவளுக்கு இப்ப எனக்கே போடுறீங்க. மார்னிங் வந்தா நைட்டுக்குள்ள எத்தனை ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லி எனக்கு நன்மை தேட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. அங்க போய் நான் இதுதான் ஹாஜரா, glad to meet you, all your messages are I'm not a chatting type of person, all your messages will be revealed to the public eyes, please be aware அப்படி சொல்லி thank you, take care, hope you are doing fine. எனக்கு தேவைதானே இது காப்பி பேஸ்ட். இன்றைக்கு 3 பேருக்கு காப்பி பேஸ்ட். மாப்பிள்ளை இருக்குன்னு தெரிஞ்சே போட்டோ போடுறேன், ஃபேமிலி பிக்சர் போடுறேன், எல்லாம் பண்றேன். இருக்குன்னு தெரிஞ்சுட்டே அவ்வளவு ஓவர் கான்பிடென்ட் தைரியமா அப்ரோச் பண்ண வாரீங்கடா. இந்த சொசைட்டில இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பின்ன என்ன பண்ணுவீங்க? இவனுகள் இந்த ஆம்பளை பண்ற கூத்து இருக்கு தெரியுமா கூட. ஆனா எல்லா இஸ்லாத்தையும் சொல்லி திணிக்க வரது பொம்பளைகளுக்கு. இப்ப பாருங்க கமெண்ட்ல ஒத்த சரி வருவான் என்ன லிப்ஸ்டிக்கா பேச, என் முகத்துல அடுத்த ஒட்ட ஒரு மேக்கப் இல்லாம ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கேன். பட் இது இட் இஸ் நெசசரி ஃபார் மீ. இட்ஸ் நாட் லிப்ஸ்டிக், எனக்கு அது லிப் பாம், இட்ஸ் நெசசரி ஃபார் மீ. ஓகே, இப்ப வருவான் எங்கேயாவது இதை காட்ட, இவங்க பெரிய என்ன, இவங்க பெரிய அவுலியா குஞ்சா, எனக்கு முனாஃபிக். எனக்கு முனாஃபிக்னு சொன்னவனுக்கு அர்த்தம் தெரியும். முனாஃபிக்னா ப்ரொஃபெட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக் என்ன சொன்னாங்க? பேசினா போய் சொல்லுவான், நம்பினா த்ரோவ் பண்ணுவான், ப்ராமிஸ் பண்ணிடுவா, பேக் பண்ணுவான். இதுதான் முனாஃபிக் கேட்டகரி. ஆனா ஏதோ ஒரு போஸ்டிக்ல வந்து முனாஃபிக்ன்றாங்க. உங்களுக்குள்ள எவ்வளவு இருக்கு பொம்பளையில. இப்ப இருக்கிற நீங்க நினைக்கிற பொம்பளை கேட்டகரி வேற. நான் பெண்ணையும் பேசுறேன் இப்படின்றல. ஒரு விஷயம் 70 வயசு பெண்ணுக்கு கல்யாணம் முடிக்க கூடாதுன்னு நீங்க சொல்றதுக்கு ரைட்ஸ் இல்ல, எனக்கு சொல்லவும் ரைட்ஸ் இல்ல. அது உங்களோட சொசைட்டிக்கு. ஓகே, சொசைட்டிக்குள்ள யார் பண்ணினாலும் இந்த ஜட்மெண்டல் திங்கிங்கோட ஸ்ரீலங்கன் மென்டாலிட்டில இருந்து வெளியே வாங்க. எனக்கு தெரிஞ்ச என் ஹஸ்பண்ட் ப்ரீவியஸ் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு அமெரிக்கன் லேடி, அவங்க வந்து நான் மீட் பண்ணும் போது அவங்க ஒரு 70+ இருக்கும். ஓகே, வாவ் சூப்பர். அவங்க இப்ப நான் அதை எலோபரேட் பண்ண கூடாது, இட்ஸ் நாட் நைஸ். ஓகே, அவங்க ஒரு சிஓ பொசிஷன்ல இருக்கிறவங்க. நாங்க ஒரு மீட்டிங்ல மீட் பண்ணினோம் அவங்கள. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அது செகண்ட் தேர்ட் ஐ ஹேவ் நோ ஐடியா. பட் அவங்க ரீசெண்டா மேரி பண்ணி அவருக்கும் ஒரு 70+, இவங்களுக்கும் 70+ மேரி பண்ணி, ஐயோ நான் அவங்களோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்டா இருக்கிறேன். ஐ ரியலி லவ் தேம், ஐ அம் அட்மையர்ட். அவங்க எப்படி அவங்க ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுவாங்க தெரியுமா? எப்படி லவ் பண்றாங்க தெரியுமா? வேலண்டைன்ஸ் டே எப்படி செலிப்ரேட் பண்றாங்க அவங்களுக்கு தெரியும். அவங்க புள்ளியில எங்கடு அமெரிக்கன் கல்ச்சர். அதுக்காக ஐ அம் நாட் சேயிங் வாவ் நான் கல்ச்சரை பேச வரல. பட் அவங்க ஓல்ட் கப்பல வாழ்றாங்க, தனி பாடையில போற வயசுல அந்த மாதிரி தனியாவா இருக்கிறா. ஒரு லாஸ்ட் வீக் வந்து கோபிநாத், நீயானா கோபிநாத் ஒரு ஜப்பான் போய் வீடியோ போட்டிருந்த, ஜப்பானோ சைனாவோடு போட்டிருந்தாரு. அதையும் ஷேர் பண்ணிருந்தேன். எல்லாமே 70+ லேடிஸ், எஸ்டாப்ளிஷ்ட் லேடிஸ், பிரின்சிபல்ஸ், டீச்சர்ஸ், ஒரு டீச்சர் கம்யூனிட்டிஸ். அவர் ஷாக்டா வராரு. கோபிநாத்க்கு வந்து அந்த பொம்பளை அந்த லேடிஸ் பேசுறாங்க நிறைய முக்கியமான விஷயங்கள். அவருக்கு அந்த விஷயம் கேட்கறதுக்கு பதிலா he is so excited about வந்து எப்படி நீங்க இப்படி இருக்கீங்க, how are you coping up with this friendship, எப்படி அதே தான் கேக்குற ரிப்பீட்டடா. எவ்வளவு கேக்குறதுக்கு எவ்வளவு பேச இருக்கு. அவங்கள பார்க்க எனக்கே இப்ப நான் 30+ எனக்கே வந்து எதுக்கு டீச் பண்ணணும், எதுக்கு அது பண்ணணும், ஓகே I'll give up, no I'll be a housewife. எவ்ரி மார்னிங் காலையில ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு எழும்பும் போது ஃபீல் ஆகும் எல்லாத்தையும் கிவ் அப் பண்ணிட்டு சும்மா இது ஹோம் மேக்கரா இருப்பமே அப்படி இருப்பமே. இப்ப 30 நாளைக்கு கை வலிச்சு கால் வலிச்சு முது வலிச்சா உடனே கேலரி மாதிரி ஃபீல் ஆக தோன்றது. அந்த வீடியோ கோபினா எனக்கு எப்பெல்லாம் நெகட்டிவிட்டி வருதோ அந்த வீடியோ கொஞ்சம் பாக்குறேன். வாவ் 70+ பிரின்சிபல், 80+ பிரின்சிபல் புக். அவங்க எப்படி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லேடிஸ் கம்யூனிட்டி ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்றாங்கன்னு சொல்றாங்க பாருங்க. கொஞ்சம் இந்த வெஸ்டர்ன் எங்க மண்டே இப்படியே இந்த இந்தியாவுக்கு கீழே மேப்ல பார்த்து பழகி எங்க தலை குனிஞ்சி கொஞ்சம் மேல கொஞ்சம் பார்க்கணும்.
ஆனா மேல எப்படி பார்க்க போறதுக்கு தேவையில்லாத விஷயங்கள், மேல நாடுகள்ல நடக்கிற விஷயம் தேவையில்லாத கண்ட குப்பை நெகட்டிவ்கள் மேல்நாட்டை பாக்குறது. கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்களுக்கு பாருங்க. how they are maintaining the friendship, how they are maintaining their relationship. So relationship சொன்னதுக்கு இப்ப வந்து living together அதுக்குள்ள நீங்க ஜம்ப் பண்ணி போவீங்க. நான் அத சொல்றேன். அல்ல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா கிளவி ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வயசு போன ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் எப்படி கப்பல்ஸா வாழ்றாங்கன்னு பாருங்க. உடனே தூக்கிட்டு வராதீங்க. வெஸ்டர்ன் கல்ச்சர்ல ஒருத்தருக்கு 2 பேருக்கு 3 எத்தனை பேர் லிவிங் டுகெதர். அதான் ஆல்ரெடி ஐ செட். நெகட்டிவிட்டியை பத்தி இல்ல, பாசிட்டிவா ஏதாவது ஒரு நல்லதுங்கிற ரிலிஜனோட ஒத்து போறது, நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது, சுத்தி இருக்கிற மனிதர்களுக்கு நல்லதுன்றது கொஞ்சம் படிங்க. ஹியூமனிட்டியோட இருங்க. ஸ்ரீலங்கன் திங்கிங் வந்து சோ ஹார்ட், யூ நோ. ஸ்ரீலங்கன்ஸ்குள்ள இருக்கிற டிபிக்கல் ஆர்த்தடாக்ஸ், டிபிக்கல் அந்த ஃபீலிங் வந்து ஐ டோன்ட் நோ வாட் டு சே. உங்களெல்லாம் மாத்துறதுண்டா நீங்க obviously எல்லாரும் 50+, 60+, 70+ இருக்கவங்கள மாத்தியல. இப்ப என்னைய மாதிரி இருக்கிற யங் ஜெனரேஷன் கொஞ்சம் டிஃபரெண்டா திங்க் பண்ணுங்க. உங்களோட ஜெனரேஷனுக்குள்ள ஒத்தி டிவோர்ஸ் ஆகிட்ட போய் நீ டிவோர்ஸி, உனக்கு என்னத்துக்கு ஒரு வாழ்க்கை, எல்லாம் வீட்டுல சும்மா இரி, அவன் தருவான் ஜகாத் வருஷம் அவன் தருவான் சதக்கா கேட்டகரிக்குள்ள வருவான், உனக்கு எனக்கு இன்னொரு மாப்பிள்ளை சொல்லி அவளை அநியாயப்படுத்தாதீங்க அவளோட வாழ்க்கையை. இப்ப எனக்கு ஒரு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டுக்குள்ள ஒருத்தர் டிவோர்ஸ் அப்ரோச் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அவனுக்கு நான் அவ்வளவு சொல்லிட்டேன் பண்ணாதே, ஆனா அவன் கேட்ட பாடில அவனுக்கு அவளை விடணும். அவளுக்கு எவ்வளவு சொல்லிட்டேன், இவன் என்னத்துக்கு உனக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டான், இவன் உனக்கு என்னத்துக்கு, பட் ஓகே உனக்கு புள்ள இருக்கு, நீ வந்து ஸ்மூத்தா போண்டு அவளுக்கு பாசிட்டிவிட்டி கொடுத்துட்டு, அப்பயும் நான் அவட பாசிட்டிவிட்டியில அவருக்கு 2வது சொன்னேன், நீ வெறியா, நீ லேட் 20s இருக்கிறா, உன்னோட ஏஜ் அநியாயம் பண்ணாத. அவன் போனா போட்டும், உனக்கு படிப்பு இருக்கு, உனக்கு ஏஜ் இருக்கு, உனக்கு அழகு இருக்கு, உனக்கு யூ ஆர் an established woman. லேட் 20s நீ கிளவி இல்ல, 2 புள்ள 3 புள்ள பெத்தோடதுக்கா நீ அப்படி இல்ல. பிளீஸ் இந்த மாதிரி டாக்ஸிக் லைஃப்ல இருந்து வெளியே வந்துட்டு அவனை விட்டோமா 2வது லைஃப்க்கு போப்பாரு. தேர் ஆர் men, பியூட்டிஃபுல் முஸ்லிம் இதே சொசைட்டில இப்படி பேசுற இதே சொசைட்டில நல்ல ஆண்களும் இருக்கிறீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. டிவோர்ஸீஸ், செகண்ட் மேரேஜஸ், தேர்ட் மேரேஜஸ் பண்றீங்க, பாவப்பட்டு முடிக்கிறீங்க, வாழ்க்கை கொடுக்குறீங்க, நல்லா இருப்பீங்க. நீங்க எல்லாம் நீங்க அப்படி பண்றீங்க தானே. ஒரு சொசைட்டிக்குள்ள ஒரு செகண்ட் மேரேஜ், ஒரு டிவோர்ஸிக்கு வாழ்க்கை கொடுக்குறீங்க. ஒரு அழகு இல்லாத புள்ளைக்கு, அழகுண்டா கருப்பும் அழகு தான், ஆனாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் வெள்ள தானே அழகு. ஒரு கருப்பா இருக்கிற புள்ள, கொழுத்து இருக்கிற புள்ள, உங்களுக்கு உங்களோட வரையறைக்கு இல்லாத புள்ள கூட அப்படியானவங்களுக்கும் கல்யாணம் பண்றீங்க தானே. நீங்க எல்லாம் உண்மையா உங்களோட பரம்பரையே நல்லா இருக்கும். நான் ப்ரே பண்ணுவேன், ப்ரே பண்றேன் அந்த மாதிரி ஆண்களுக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அதே ஆண்கள் இருக்கிற இதே மாதிரி வில்லங்கள் இருக்கிற ஆண்களும் இருக்கு. நல்ல கொண்டாட்டியை விட்டு போட்டுட்டு போறவன், வேணான்றவன், ஏதோ ஒரு இஷ்யூக்கு காம்ப்ரமைஸ் ஆகாதுன்றவன், இப்படியானவங்க வந்து பெண்கள் எங்களுக்கு நீங்க டைம் சொல்ல வராதீங்க. உனக்கு இதுதான் டைமிங், உன 40 வயசுல என்ன 70 வயசுல அவளுக்கு சொல்ல இல்லாதான், அவளுக்கு தேவை இருக்காதா. 70 வயசுல அவளுக்கு என்ன தேவைன்றது எனக்கு எப்படி தெரியும். இப்ப எனக்கு தேவை இல்லைன்றதுக்காக அவளுக்கு தேவை இல்லை. இப்ப எனக்கு வந்து எனக்கு இப்ப கேட்பரிஸ் பிடிக்காதுண்டா அவளுக்கு கேட்பரிஸ் பிடிக்காதுன்னு அது ஈக்குவலைஸ் பண்ணி கொள்ளுமா. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் கேட்பரிஸ் பிடிக்காதுன்னு சொல்லுமா. எனக்கு இந்த வயசுல என்ன தேவைன்றது எனக்கு தான் தெரியும். அந்த மனுஷனுக்கு 70ல என்ன தேவை, அவ மகரம் தேவைப்பட்டுச்சா, அவருக்கு துணை தேவைப்பட்டுச்சா, ஒரு ஆறுதல் தேவைப்பட்டுச்சா, நாங்க வந்து செக்ஷுவலைஸா பக்கமே போகணும். என்னவோ இருக்கட்டுமே, அவருக்கு அதுதான் தேவையாவும் இருக்கட்டும். என்ன பிரச்சனை இப்ப, என்ன பிரச்சனை? ஹலால தானே முடிச்சாங்க. ஹராமா லிவிங் டுகெதர் இருக்கு, ஹராமா செய்யலையே. ஹராம் இல்லாத எதுவுமே, ஹலாலாக்கப்பட்ட எதையுமே பத்தி சோஷியல் சொசைட்டல் ஜட்ஜ்மெண்டல் பேச்ச நிப்பாட்டுங்க. அல்லாஹ்காரா ஏன்னா நாங்க ஆன்சரபிள். அது தவிர நான் பேசுற எங்கட ஃபேமிலிக்குள்ளே என்ன நடக்கும்னு தெரியும் இல்லையா. இப்போ ஒரு வார்த்தையை நாங்க அடுத்தவங்களுக்கு விட முன்னாலும் அந்த வார்த்தையில அடுத்தவனுக்கு நொந்து போய் அந்த வார்த்தை எந்த ஃபேமிலியை என்ன பாதிக்கும்ன்றத யோசிக்கணும். சோ இந்த டிவோர்ஸஸ்க்கு போய் கல்யாணம் பண்ணாதுன்னு சொல்றது, செப்பரேட்டட் ஆனவளுக்கு வாழ்க்கை இல்ல, உன்னோட வாழ்க்கை அநியாயம், நான் சாரி முடிஞ்சு போச்சு போ அப்படின்றது. என் உமா எல்லாம் என் பாப்பாவை செப்பரேட்டடாக இருக்கும்போது நான் நினைக்கிற மாதிரி மை மதர் வாஸ் நியர்லி 25 years யங்கஸ்ட் மதர், வெரி பியூட்டிஃபுல் மதர். யூ நோ, ஒரு what you I don't want to elaborate into it, you know, and ஒரு unlucky unfortunate man in the world ன்னு தான் சொல்லுவேன் my father. You know, இது வந்து நான் ஒரு 10 வருஷம் இல்ல, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நினைக்கிற இந்த கதைச்சா இந்த கான்செப்ட் கதைச்சா நான் அழுவேன். நீங்க இந்த ஆஜரா பார்க்க மாட்டீங்க. யாராவது நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இந்த வாப்பாண்டு பேரை சொன்னாலே I am done, நான் அழுதுருவேன். நான் அவாக்கடு முன்னால அழுவாட்டியும் எவ்ரி டே என் நைட் வந்து பிலோஸ் நலஞ்சு போய் கிடக்கும். அது வேற சாப்டர். பட் யூ நோ, ஒரு உம்மாவை நான் வந்து என் யங் ஏஜ்ல இருந்து என் உம்மாவை நான் பார்த்த அந்த அழகான ரிலீஜியஸான ஒரு 25 வயசுன்றது எவ்வளவு சென்சிட்டிவான ஏஜ். இமேஜின் இவ்வளவு ஒரு செப்பரேஷன்ன்றது எனக்கு அதெல்லாம் அப்ப புரியுற ஏஜே இல்ல. எனக்கு தெரியும் செப்பரேஷன். ஆனா இப்ப ஒரு மதரா, ஒரு வைஃபா, I'm walking on her shoes மாதிரி. இது எவ்வளவு விஷயங்களை கடந்து இருப்பாங்க. ஒரு அவார்ட் கொடுக்கணும்டா இந்த மாதிரி ஆக்களை கூப்பிட்டு கொடுக்கணும். அல்ல கொடுப்பா சொர்க்கத்துல இன்ஷா அல்லாஹ். அது வெரி ஷூர். அந்த அழக பேணி, கற்ப பேணி, மார்க்கத்தை பேணி, அந்நிய ஆண்கள் கிட்ட இருந்து மறைஞ்சி அந்த வாழ்ந்த அழகுக்கே அல்லாஹ் வந்து அந்த சுஜூதுல விட்ட கண்ணீருக்கும் விடுற கண்ணீருக்குமே அல்லாஹ் வந்து அழகான வாழ்க்கை அந்த பெண்களுக்கு, அந்த மாதிரி பெண்களுக்கு, இந்த உம்மா மாதிரியான பெண்களுக்கு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். டெஃபினெட்லி ஐ கெட்டிங் சோ எமோஷனல். பட் யூ நோ, ஜட்ஜ் பண்ணாதீங்க. 25 வயசுல செப்பரேஷன் ஆனவங்களுக்கு வாழ்க்கை போச்சுண்டா இப்ப அவங்க 60லயோ 55லயோ இருக்காங்க. நியர்லி 35 years passed. போன லைஃப் போனதுதான். அதுக்காக ஐ எம் நாட் ஃபோர்சிங். இப்ப அதே அவங்களோட கேட்டகரியில அவங்களோட ஏஜ்ல அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஹஸ்பண்ட் இல்லாம போய் அவங்க அதுக்கு போற பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளை வச்சுட்டு பாக்கலான்னு சொசைட்டில அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி. சோ 2 friends, different stories. இவங்க 2 girls, she didn't marry. With 2 boys, she has been married. ஓகே, இது தப்பு கிடையாது, அதுவும் தப்பு கிடையாது. பர்சனல் சாய்ஸ். எந்த உமாக்கு விருப்பம் இல்ல, அவங்களுக்கு விருப்பம் இருக்கு.
சோ இதை நான் எக்ஸாம்பிளா எடுத்து பேசுறேன். டோன்ட் திங்க் ஏன் நான் பேசுறேன்னா அப்பதான் அவங்களுக்கு புரியும். பேசக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்க பேசினா தான் எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு புரியும். ஒருத்தரோட நிலைமையே புரியாம சும்மா ஜட்மெண்டலா பேசுறவங்களுக்கு எதுவும் புரியாது. நீங்க ஜட்மெண்ட் தான் கொடுக்கலாம், விளங்குதா? சொசைட்டில ஏன் நான் பேசாதீங்க, ஏன் நான் பெண்களுக்கு சப்போர்ட்டிவா கதைக்கிறேன், ஏன் பெண்களோட திங்கிங் எனக்குள்ள இருக்கு, சிங்கிள் பேரண்ட், சிங்கிள் மதர், சிங்கிள் டாட்டர், சிங்கிள் சன், என்னமோ சிங்கிள் சில்ட்ரனுக்கு பேசுறேன்னா ஐ ஹேவ் த நாலேஜ், ஐ நோ தி ஸ்ட்ரகிள்ஸ். அது மட்டும் இல்லமா, இப்ப இந்த பிரசன்ட் வேர்ல்டுக்குள்ள நான் வந்து லேடிஸோட கம்யூனிட்டிக்குள்ளேயே பழகுறதுனால நிறைய விஷயங்கள் கேள்விப்படுது, தெரியுது. ஓகே, சோ இனிமேல் யாராவது இந்த ஏஜ் கல்யாணத்துக்கும் ஏஜுக்கும், அது பொம்பளையோட ஏஜுக்கு, உங்களுக்கு இப்போ ஃபேமிலியில மாமி மௌத்தா போனா மாமாக்கு பொண்ணு பாக்குறது சரியா இருந்தா, ஒருவேளை அந்த மாமா மௌத்தா போய் இருந்துட்டாருடா அந்த மாமிக்கு இந்த குடும்பத்துல யாருமே மாப்பிள்ள பாத்திருக்க மாட்டாங்க. பிரிட்டி ஷுவர், நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. ஒரு ஃபேமிலியில மாமி மௌத்து யங்கஸ்ட் ஏஜ்ல அந்த மாமா சிங்கிள் சொல்லி எல்லாரும் குடிச்சாங்க. ஐயோ கொண்டாட்டி போயிட்டாலே, ஆக்கி கொடுக்க, என்ன ஆக்கி கொடுக்க, நீ ஆம்பளை தானே, உழைக்கிற தானே, 100 ரூபா பார்சல் 200 ரூபா பார்சல் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடு, தேவைடா பிள்ளைகிட்ட வாழு. அப்ப அவருக்கு தேவை இருக்குன்னு வந்து சொசைட்டி நினைக்குது. ஆம்பளண்டா தேவை இருக்கு, என்ன தேவை? பொம்பளண்டா சோறாக்கி போடவும் உடுப்பு கல்வி போடவும் உங்களுக்கு காலமுக்கும் தான் தேவையா? இஸ்லாத்துல அது கம்பல்சரியே இல்லையே. இஸ்லாத்துல பொம்பளை சோறாக்கி பொண்டாட்டி கட்டாயம் 100% சோறாக்கி போடணும், வீட்டு வேலை செய்யணும். இஸ்லாத்துல பால் கொடுக்கறதையே கட்டாயப்படுத்தல, செவிலித்தாய் வைத்து பால் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். பிள்ளை வளர்க்க இயலாட்டி ஆமினா உம்மால இருந்து அலிமா உம்மால இருந்து எத்தனையோ செவிலித்தாய்கள், வெட்னர்ஸ் சொல்லுவோம், நனீஸ் இருந்து வளர்க்கப்பட்ட காலங்கள் வரலாறு பேசுது. இப்ப நான் போய் ஒரு புள்ளைய பெற்று எனக்கு புள்ள பாக்கல பால் குடிக்கல, எனக்கு ஒரு வெட்னஸ் வேணும், வெட் மதர் வேணும்னு சொன்னா, வடிகால் சி நனீஸ் வேணும்னு சொன்னா ஏழுமா நாங்க பேச மாட்டோம். ஏன்னா சமூக வழக்கு கிடையாது, ஆனா இஸ்லாம்ல இருக்கா இல்லையா? எத்த மேடம் நபியை யார் வளர்த்தா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி வளர்ந்தாங்க? அப்ப அந்த கான்செப்ட் இருக்கு. இப்ப இங்க பாருங்க, இந்த அரபு நாட்டுல தான் நான் வாழ்றேன். ஒரு உம்மாக்கு 6 புள்ள, 7வது புள்ள வயித்துல இருக்கு, 5 சர்வன்ட், 3 சர்வன்ட், 2 சர்வன்ட். பாக்குக்கு போனா நான் அட்மையர் ஆகுது. இப்ப நீங்க கேட்கற அப்ப தேவைண்டா, நீங்க ஒரு சர்வன்ட் வைங்க ஹாஜரா நீங்க சொல்லுவீங்க. ஆனா எனக்கு விருப்பம் இல்ல, எனக்கு பர்சனலி ஒரு சர்வன்ட் வைக்க விருப்பம் இல்ல. ஒருவேளை விருப்பம் வந்துச்சுன்னா நான் வைப்பேன், அது எந்த பர்சனல் சாய்ஸ். ஆனா அதுக்காக சர்வன்ட் வைக்க கூடாது, இஸ்லாத்தில் தடை. பொம்பளை மாப்பிள்ளைக்கு ஆக்கி குடு, புள்ளைய நீ தான் கட்டாயம் பார்க்கணும். நீ உனக்கு வைத்த வலியா இருந்தாலும், உனக்கு பீரியட் கிராம்ஸா இருந்தாலும் புள்ளைய பாரு, போடுவாங்க ரூல்ஸ். ஆனா இந்த அரபு நாட்டுல பிறக்கணும், அரபு நாட்டுல பொம்பளையா, வாவ் வாட் a லைஃப். நீங்க ஹஸ்பண்டா இப்படித்தான் இருக்கணும்ன்ற மாதிரி நீங்க பாப்பீங்க. அவ்வளவு ஒரு பேக தூக்க விட மாட்டாங்க. விமன் ரைட்ஸ் சொல்லுவாங்க அரபு நாட்டுல. பொம்பளைக்கு முக்காடு, பொம்பளைக்கு அபாயா, பொம்பளைக்கு ஃபேஸ் கவர். ஐயோ முக்காடு ஃபேஸ் கவர் எல்லாம் என்ன பிரச்சனை? 10 வேலைக்காரி கைக்கு காலுக்கு இருக்காங்க, உள்ள பாக்க 1000 பேரு, கிச்சனுக்குள்ள டிபார்ட்மெண்ட், வீடு கிளீனிக்கு ஆக்கள். ஏன்னா அவன் அவ்வளவு ஏர்ன் பண்ற வைக்கிற. இப்ப சொல்லுவீங்க அவன் ஏர்ன் பண்ற வைக்கிறான். ஏன்னா நவீன காலத்துல எல்லாரும் கோடீஸ்வரர்களா? எல்லாருக்குமே வந்து அடிமைகள் இருக்கு இல்லையா? இஸ்லாத்துல அடிமைகள் செட் இல்லையா? அடிமைண்டா என்ன வேலைக்காரர்கள் இருக்கு இல்லையா? ஆனா ஸ்ரீலங்கால இருக்கிறவன் சொல்லுவான், நல்ல வருவீங்களே, எங்கட சம்பளம் 20,000 கேப்பீங்களே வேலைக்காரி அப்படி இடுவீங்க. அப்படி இல்லாட்டி வேலைக்காரிய பேச விரும்பலாம். சோ எங்கட அப்ப நீங்க வேலைக்காரி வைக்கிற அளவுக்கு நீங்க உழைங்க. அப்ப அந்த அளவுக்கு வேலை செய்யுங்க, அந்த அளவுக்கு வேலை செய்யறவங்க படிங்க. இப்ப அதேலா எங்கட நானாமார்கள் படிக்கவும் மேலா, உழைக்கவும் மேலா, பொண்டாட்டிய பார்க்கவும் மேலா, அவளுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கவும் மேலா. ஆனா பேசுறது மட்டும் 4 பொண்டாட்டி, இல்லாட்டி வேற, இல்லாட்டி அவளுக்கு என்ன, இவளுக்கு என்ன, இவக்கு நரகம், அவளுக்கு நரகம், அவளுக்கு நரகம், அவளுக்கு நரகம். இருக்கிறவ எல்லாரையும் நரகத்துக்கு அனுப்புறது. நபி சொன்னாங்க தான், நரகத்துல நான் அதிகமாக பெண்களை கண்டேன்னு சொன்னாங்க. அதுக்காக பாவத்தாளிகள் அதிகமா பெண்கள் சொன்னாங்களா? உலக சனத்தொகையில பெண்கள் அதிகமா இருந்தா செத்தா அந்த பொம்பளையே கூட. உலக சனத்தொகையில பொம்பளை தானே கூட, அப்ப செத்தா பொம்பளை தான் கூட, அப்ப நரகத்துக்கு பொம்பளை தானே கூட போவா. என்ன லாஜிக்? அதுக்காக ஆம்பளை எல்லாம் நரகத்துல காணலன்றதுக்காக நீங்க வந்து பாவத்தாளி இல்ல. அது எப்படி? நீங்க குறையவா பிறக்கீங்க, நீங்க குறைஞ்சதுல அளவுல இருக்கீங்க, குறைஞ்ச அளவுல இருக்கீங்க, அப்ப குறைஞ்ச அளவுல தானே நீங்க நரகத்துக்கு போவீங்க. எது கூடையோ அது கூடையா இருக்காங்க. சோ நரகத்துல அதிகமாக பெண்ணை கண்டே, ஏன்னா கணவனுக்கு அவங்க வந்து மாறு செய்யக்கூடியவர்களாகவும், கணவனுக்கு வந்து அந்த எல்லாத்தையும் எடுத்து போட்டு இல்லைன்னு சொல்ற மாதிரி அந்த நெகட்டிவிட்டியா காட்டுறதுனாலையும் அதுக்காக ரீசன் இருக்கு. ஆனா உன்னாண்ட நரகத்துக்கு தள்ளுவாங்க. இப்ப நான் இந்த வீடியோ போட்டா இப்ப எத்தனை பேர் நரகத்துக்கு அனுப்புறான்னு பாருங்க, கமெண்ட்ஸ்ல பாருங்க. இந்த கமெண்ட்ஸ்ல நான் கதறி கொண்டு எனக்கு டு பி ஆனஸ்ட் எனக்கு டைமே இல்ல. எனக்கு இல்லாத டைமை பிடிச்சு வச்சுதான் நான் கொஞ்சம் சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கணும்ன்றதுக்காக ஐ எம் ஹார்ட்லி ட்ரைங் ஆன் மை செல்ஃப். ஓகே, சோ இல்லாத இந்த நீங்க டிபிக்கலா ஸ்ரீலங்கால மென்டாலிட்டியில வாழ்ந்து போட்டுட்டு திணிக்காது. இப்ப இங்க வந்து பாருங்க, இந்த அரேஞ்ச் வந்து 4 பொண்டாட்டி வைக்கிறாங்க. உண்மையாவே வச்சாலும் பரவாயில்ல சொல்ற மாதிரி இந்த சிச்சுவேஷன். எங்க 4 பொண்டாட்டியுமே ராணி மாதிரி பாக்குறாங்க. 4 பொண்டாட்டியும் வாங்கி கொடுக்குற வெஹிக்கல் தெரியுமா, வச்சிருக்கிற வீடு தெரியுமா, கொடுத்திருக்கிற வேலைக்காரிகளோட அளவு தெரியுமா, அந்த அளவுக்கு செப்பே ஸ்ரீலங்கால அந்த ராஜ வாழ்க்கை அந்த அளவுக்கு அவங்களுக்கு மாஷால்லாண்டு அல்லாஹ் வந்து கொட்டக்கூடிய எண்ணெய் வளம் இருக்கிறதுனால இப்ப இதெல்லாம் சாத்தியம் சொன்னா, உங்களுக்கு என்ன வளம் இருக்கும் அந்த வளத்தை கூட்டி கொண்டு நீங்களும் உங்களோட வைஃபை நல்லா வைக்க பார்க்கலாம். நல்லாவே நல்லா வைக்கிற ஆக்கள் எனக்கு தெரியும். நல்லாவே நல்லா உழைச்சி, நல்லாவே நல்லா வைஃபை வச்சு, நல்லாவே நல்லா 2ஆம் கல்யாணத்தையும் ஈக்குவலா நல்லா பண்ணி வாழ்றவங்களும் இருக்கிறாங்க ஸ்ரீலங்கால. இஸ்லாத்தை நீங்க உங்களுக்கு சார்பா மட்டும் பேசக்கூடாது. இஸ்லாம் வந்து எல்லாருக்கும் சார்பாகவும் அது பொது நிலையில தான் இருக்கு. பொம்பளைகளையே டார்கெட் பண்ணி, பொம்பளைகளையே நோவிச்சு, பொம்பளைகளையே நரகத்துக்கு அனுப்பி, பொம்பளைகளுக்கு ஆசையும் இல்லையா 40 வயசுக்கு போறோம்.
சொன்னா இப்ப அவருக்கு இருக்கு இல்லன்னு உங்கள்ட்ட வந்து சொன்னா எனக்கு இந்த ஆசை இருக்கு இந்த ஆசை இல்ல. தேவையற்றவர்களாம் பெண்கள். என்ன தேவையில்லை, நல்ல புள்ளைய பெத்து போட்டு போதும் எங்களுக்கு தேவையில்லை. புள்ளதான் வாழ்க்கையா? நான் உலகத்துல பெண்கள் நீங்களும் நினைச்சுக்கோங்க, உலகத்துல நீங்க வாழ்ந்த வேலை வந்த ரீசன் வேற. அல்லாவ வணங்க, நல்லது செய்ய, வாழ, நீங்களும் கூட வாழ்க்கை வாழ. ஸ்ரீலங்கால பொம்பளை திங்கிங் என்ன தெரியுமா? உலகத்து வாழ்க்கை என்றால் பிள்ளைகள், உலகத்து வாழ்க்கை என்றால் கணவர்கள், புள்ள கணவன். அப்ப உண்ட வாழ்க்கை யாரு வாழ்வா? உண்ட வாழ்க்கையை இப்ப நீ யாரு எங்க வாழ்வா? நீ அங்க எங்க உனக்கு சொர்க்கம் வரும் தெரியுமா? அங்கே வாழ போறேன். உலகத்து வாழ்க்கையில நீங்க உங்களுக்காகவும் வாழுங்க. உள்ளிட கடமைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபுல்ஃபில் பண்ணுங்க. ஹஸ்பண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபுல்ஃபில் பண்ணுங்க. இதனாலதான் எங்களுக்கு சொல்றாங்க தேவையற்றவர்கள். எங்கட ஏஜுக்கு தேவை என்ன தேவை இல்லைன்றது 50 வயசு. இப்போ ஒரு கேர்ள் வந்து அன்மேரிட் வைங்க, அன்மேரிட். இப்ப அவருக்கு 40 வயசு, கல்யாணம் முடிக்கல. அந்த புள்ள கல்யாணம் முடிக்க ஆசைப்படுறா. ஆனா ஆசைப்படுற அளவுக்கு அவன் வாரம் ஆசைப்படணுமே. கல்புன்றான், வெள்ளன்றான், குண்டுன்றான், அதுன்றான், இதுன்றா. இப்ப அந்த புள்ள நல்லா படிக்குது, அதுவே வேணான்றாங்க. படிச்ச பொண்ணு வேணான்றான். 36 வயசுன்னா கிளவின்றான். இப்ப அந்த புள்ள ஒரு வகையில 40 வருது, 45 வருது. ஒருவேளை அந்த புள்ளைய ஒரு 28 வயசு ஆண் அவர் அழகான மாப்பிள்ள முடிச்சுட்டாருன்னு வைப்போம். இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு மாப்பிள்ள கிடைக்குது. இப்ப என்ன சொல்லுவீங்க பாருங்களே, இந்த கருத்தை பொழுத்த இவளுக்கு எப்படி மாறமா நல்லா. அப்ப நல்லா எவனும் இருக்க கூடாது, அவளுக்கு தேவை. அப்ப அந்த கல்யாணமே முடிக்காத அந்த 45 முதிர்கன்னிகள், அந்த முதிர்கன்னிகள் கல்யாணம் வந்து முடிச்சா அப்ப முதிர்கன்னிக்கு யார் மாப்பிள்ளையா வரணும்? ஒரு டிபி நோய், இல்லாட்டி கிட்னி இல்லாதவன், ஹார்ட்ல ஓட்ட, முதுகுல பிரச்சனை, இல்லாட்டி எங்கேயாவது பிரச்சனை இருக்கிறவன் தான் வரணும் அந்த கேட்டகரியில. முதிர்கன்னிகளுக்கு மாப்பிள்ள வரக்கூடிய கேட்டகரி சொல்லவா? வர்த்தக்காரன், நோயாளி, ட்ரக் அடிக்ட், அவனுக்கு குடும்பமே கைவிட்டப்பட்டவன், இல்லாட்டி கல்யாணம் முடிச்சு பொண்டாடி சேர்த்தவன், இல்லாட்டி அவன் ஒரு டிவோர்சி, இல்லாட்டி செப்பரேட்டட், அவனுக்கு ஏதாவது அந்த பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் ஒரு மனநோயாளியா இருக்கும். அவனை கொண்டு வந்து இந்த முதிர்கன்னிக்கு மேட்ச் பண்றது. பரவாயில்ல, யாருமே வாழ்க்கை கொடுக்கல, குடிப்புள்ள நீ. அதுக்கப்புறம் அந்த புள்ள அவன் கிட்னியை சுமக்குமா, அவன் பிபியை சுமக்குமா, அவனுக்கு சுகர் பார்த்தா அதுக்கு சாப்பாடு கொடுக்குமா? அதை விட முதிர்கன்னியா இருக்கிறது பெட்டர். 45 வயசு முதிர்கன்னிகள் ஒரு 25 வயசு போடியா முடிக்க கூட. அப்ப 45 வயசு முதிர்கன்னி 80, 70, 60, 50 வாட் இஸ் திஸ் அண்ணே? என்ன அப்ப அந்த புள்ளிக்கு ஆசை இல்லைன்றீங்களா? அப்ப முதிர்கன்னிகளுக்கு ஆசை இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? சொல்லுங்க, முதிர்கன்னிகளுக்கு ஆசை இல்லைன்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்க சொல்றபடி முதிர்கன்னிகளுக்கு ஆசை இல்லை, அவங்களுக்கு என்ன பாடையா போற வயசு. எனக்கு தெரிஞ்ச முதிர்கன்னிகள் ஒரு 3 பேர் கல்யாணம் முடிக்கும் போது அவங்களோட வயசு 52, 55, 48 உள்ள. அந்த 3 முதிர்கன்னிகளும் முடிச்சாங்க. சரியா? முதலாவது முடிச்ச முதிர்கன்னிக்கு புள்ள இல்ல. சோ அடாப்ஷன், ஒரு புள்ளை எடுத்து வளர்த்தாங்க. அந்த முதிர்கன்னி ஒரு கிழவன் மனுஷனை கல்யாணம் முடிச்சு அவங்களோட வயசுக்கு இருக்கு, அவங்களோட அந்த ஏஜ் கேட்டகரிக்கு உள்ள இருக்கிற புள்ள இருக்கிற ஒரு மனுஷனை தான் முடிச்சாங்க. 2வது முதிர்கன்னியை முடிச்சாங்க, சேம் சிச்சுவேஷன். அவனுக்கு 4-5 புள்ள, அப்பயும் இந்த முதிர்கன்னி. 3வது முதிர்கன்னி முடிச்சது வந்து அவரு டிவோர்சி. ஆனா இந்த 3வது முடிச்சவங்கட முதிர்கன்னிட ஹஸ்பண்ட் வந்து அவரு ஒரு 10 இயர்ஸ் தான் அவங்களோட வாழ்ந்து 3 புள்ளைய பெத்து மௌத்தா போயிட்டாரு, ஹார்ட் அட்டாக். அப்ப ஒன்று நோயாளியே கொடுக்குறீங்க சமூகமா பார்த்து, இல்லாட்டி ஒரு கல்யாணம் முடிச்சவன கொடுக்குறீங்க புள்ள பாரத்தோட, இல்லன்னா அவள வயசுக்கே இருக்கிற பிள்ளைகளை கொடுக்குறீங்க வச்சு மேய்க்கிறதுக்கு. சாட்சி சோறாக்கி கொடுக்கறதும் அவன் அந்த அடிக்கிறதும். எனக்கு தெரிஞ்ச 3 முதிர்கன்னிகளை நான் சொல்றேன். அப்ப சொசைட்டில அந்த புள்ளைகிட்ட போய் உம்மா நீ முதிர்கன்னி தான், இல்லாட்டி சொசைட்டில இருக்கிற எவனையாவது ஒரு யங்கா பார்த்து அந்த யங்க போக மாட்டான். ஆனா வாரீங்க இந்த 70 வயசுக்கு கமெண்ட் அடிக்க, 70 வயசு மனுஷிக்கு பாடையில போற வயசுன்றீங்க. யா அல்லாஹ், யாராவது இப்படி தாக்கப்பட்டு நோகப்பட்டு ஏதாவது ஒரு பெண்கள் இருந்தீங்கடா, ஏண்டா யாராவது உங்களை நோவிச்சாங்கடா, தயவு செஞ்சு ஏண்ட லிங்க் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்க பாக்குறதால நான் கோடீஸ்வரியா வரவும் இல்ல, மார்க் ஜக்கர்பர்க் எனக்கு ₹1 தரவும் இல்ல. ஏண்டா இப்ப Facebookல earn பண்ணலாம், வீடியோ போட்டா எழுதினா கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு எல்லாம் பேமெண்ட் வருது. ஏண்டா அக்கௌண்ட் நான் பேமெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னே லாக் பண்ணிட்டான். ஏண்டா நான் வந்து இஸ்ரேல் சம்பந்தமா ஹிட்லர் சம்பந்தமா போஸ்ட் எழுதி லாங் டைம் பேக் முன்ன எழுதினதுனாலே இப்பதான் இந்த இயர் தான் வந்து பேமெண்ட் கொடுக்குறாங்க. இந்த இயரோ லாஸ்ட் இயரோ, அதுக்கு முன்னே நான் 5 years 6 years முன்னாலே இந்த விஷயங்கள் எல்லாம் பேசி என்னை அவன் பேன் பண்ணிட்டான். எனக்கு ₹1 Facebookலயோ யூடியூப்லயோ I am not earning anything. I am not earning a single penny. So don't think this Hajra is using this social media to earn money. ஓகே, காசுக்காக பேசுறா. அதே மாதிரி யாரும் எனக்கு காசு தந்து பேசவும் இல்ல, அது செத்தாலும் நடக்காத விஷயம். எனக்கு காசை தந்து ஒரு ஜப்பா தந்து பேசுன்னு சொல்றது என்ன அப்படி பேச வைக்கவே இல்லாது. சோ ஆண்களே, நீங்க ஆண்களா இருந்து இருங்க, மாஷா அல்லாஹ். முஸ்லிம் ஆண்களா இஸ்லாத்துக்கு உங்களுக்கு தேவையான மாதிரி இருங்க. நான் உங்களை 4 கல்யாணம் முடிக்க வேணாம்னு சொல்லவும் இல்ல. ஓகே, இஸ்லாத்துல எது அனுமதியோ அனுமதி மாதிரி செய்யுங்க. உங்களை பொண்டாட்டி சொந்த பொண்டாட்டியை நல்லா பாருங்க. அடுத்த பொம்பளைக்கு இந்த வாயால நீங்க ஜட்மெண்ட் கொடுக்க வேணாம். அவ என்னத்தை செஞ்சாலும் அவ போற புளிக்க அவ தேடும். நான் பேசுறதுக்கு நான் இப்ப இந்த போட்டுட்டு வந்த லிப் பாமுக்கு நான் தானே பொறுப்பு. ஏன் போட்டு எதுக்கு போட்டேன் நான் தானே பொறுப்பு. அது பர்சனல் தப்பு தானே. சோ நீங்க நரகத்துக்கு அனுப்ப தேவையில்ல. ஒருவேளை அல்லாவே நீ மன்னிச்சிரு நான் கேட்டுறலாம். சோ பேசு இந்த வீடியோஸ் இப்ப யார் பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். பாக்குறவங்க எல்லாம் போற வைக்க நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். போற வைக்க நல்ல ஃபுல் லைவ் வீடியோ நல்ல ஃபுல்லா பாருங்க. லைவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா அண்ட் 1 monthல இந்த வீடியோ டிலீட் ஆகிடும். அண்ட் நான் யூடியூப்ல இதை அப்லோட் பண்ணிடுவேன். அங்க போய்
வச்சு half an hour ஒருக்க 5 minutes ஒருக்க வச்சு வேண்டாம் பாருங்க. நோ இஷ்யூஸ் அட் ஆல். நீங்க முதலாவது ஆண்களா இருங்க. எங்களுக்கு நீங்க ஜட்மெண்ட் தர வர வேணாம். எங்களே நரகத்துக்கு அனுப்ப நீங்க யாரும் இல்ல. உங்களுக்கு எல்லாம் வந்து நரகத்திட சொர்க்கத்திட இன்சார்ஜ் உங்களுக்கு தரல. ஓகே பேச வந்துட்டு அவை வந்து நீங்க ஏசுவீங்க ஃபேமிலி ஏசுவீங்க புருஷனை வேற வந்து ஏசுவீங்க. ஆட விட்டுட்டாயா என்னடா இதை ஆம்பளை ஆட விட்டுட்டான் வேற யாருக்கு சொல்றீங்க. எனக்கு அதெல்லாம் நத்திங். ஓகே நத்திங். நான் என்ன மாதிரியான பெர்ஃபெக்டான பொம்பளைன்னு தெரிஞ்சதுனால என்ன புருஷன் இவ்வளவு கேட்டு இருக்கிறாரு. நான் என்ன மாதிரி இருக்கிறேன்னு தெரிஞ்சா எந்த அளவுக்கு கண்ட்ரோல வைக்கிறோம் என்ன புருஷனுக்கு தெரியும். நீ உன்ன ஃபேமிலி எந்த அளவுக்கு கண்ட்ரோல வச்சிருக்கிறியோ அது உண்ட பெண்களை பொறுத்து. சோ நீ என்ன பேச வராது. தட் இஸ் மை அல்டிமேட் அட்வைஸ். சோ வருவானுங்க எனக்கு தெரியும், நோ ப்ராப்ளம். ஆனா இதே சமூகத்துல இதே சோகால் சொசைட்டில பெண்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறீங்க பாருங்க. 2வது கல்யாணமோ 3வது கல்யாணமோ இல்லாத கிடையாது. இப்ப டிவோர்ஸ் ஆகிறதுக்கு இருப்பாங்க சில பேர். சரியா என் பொண்டாட்டி கரைச்சல், என் பொண்டாட்டி பிரச்சனை, இவள் ஒரு ராட்சசி, இவளை முடிக்க இவளை நான் விட்டுட்டு போறேன் கேட்டகரி இருப்பாங்க. தான் இவங்கள்ட்ட மண்டே என்ன ஓடுன்னு சொல்லலாம். 2வது இதை விட நல்லா முடிக்க போறேன், 2வது இதை விட பெஸ்டா எடுக்க போறேன், 2வது இவளை விட நல்லா. உனக்கு தெரியுமா நீ வந்து அதே மாதிரி வாழ தொடங்கினீங்கடா, ஓண்ட வேஷத்தை காட்ட தொடங்கினீங்கடா. நீங்க 2 பேர் மியூச்சுவலா எப்ப வாழ்றீங்களோ உண்டா ஒரு ரூமுக்குள்ள அப்ப விளங்கும் வேஷம், அப்ப விளங்கும் யார் நல்லவங்க யார் கேட்டவங்க. சோ அதை விட அந்த பெண் நபி என்ன சொல்றாங்க, பெண்கள் வந்து வளைந்த விலாய்பால் படைக்கப்பட்டவங்க, அவங்க ரிப்பால படைக்கப்பட்டவங்க. சோ எக்ஸ்ட்ராவா உடைக்க வளைக்க நினைக்காது, உடைச்சிருவாங்க. மென்மையா ஹேண்டில் பண்ணுங்க. ஹேண்டில் பண்றதுக்கும் இருக்கு வேஸ், தேர் ஆர் வேஸ். சோ மனைவி இந்த மனைவி சரியில்லை, நீங்க இன்னொரு விலாயம் உங்களுக்கு எத்தனை விலாயம்போ தெரியா, அப்ப அடுத்த விலாயம்பால் உங்களுக்கு படைக்கப்பட்டிருந்தா அந்த விலாயம்போ உங்களுக்கு இன்னொரு கரைச்சல் தந்தா அப்ப எங்க போய் சொல்லுவீங்க. இந்த பொண்டாட்டி இப்படி அலட்டாண்டா இன்னொரு பொண்டாட்டி வந்து வேற மாதிரி அழுட்டுவோம். சில மாம்பளுக்கு ஒத்த பொண்டாட்டியே என்னையெல்லாம் சமாளிக்கிறது. இப்ப நான் புதியவனே சொல்றேன், என்னையெல்லாம் வைஃபா சமாளிக்கிறதுன்றது இட்ஸ் நாட் ஈஸி. இட்ஸ் a very huge task to my husband. எனக்கு தெரியும், நான் அது ஒத்துக்கொள்வேன். ஓகே எனக்கு தெரியும். சோ ஜஸ்ட் இமேஜின். அப்ப இது இல்லைன்னு சொல்லி இன்னொரு கிட்ட போனீங்கன்னா அதை விட பத்திரகாலியா இருக்கும். சோ பெண்களை நரகத்துக்கு அனுப்ப வர வேணாம். அதே மாதிரி டிவோர்ஸ் ஆகினாங்கடா, செப்பரேட் ஆகினாங்கடா, அவங்களோட வாழ்க்கை போச்சுட்டு குத்தி காட்ட வேணாம். அவங்களுக்கு உங்களை விட பெஸ்டா உண்டு அல்ல நாடி இருக்கலாம். அது அவங்களோட விருப்பம், விரும்பினா முடிக்கட்டும், விரும்பலாட்டி முடிக்க தேவையில்ல. அது அவங்களோட கையில கொடுங்க. அவங்களோட எதுலையும் நீங்க வாழ்க்கை தலை போட தேவையில்லை. சொசைட்டியா அவங்களையும் சேர்த்து எக்ஸெப்ட் பண்ணி வாழ பழகுங்க. அவங்களுக்கும் வாழ்க்கை கொடுக்க பழகுங்க. அவங்களையும் அன்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் லைஃப்ல பெஸ்டா வாழ்ற பெண்களை நான் பாத்திருக்கிறேன் இந்த சொசைட்டில. வாவ், அவங்களோட ஃபர்ஸ்ட் லைஃபை விட்டுட்டு எப்ப அவங்க செகண்ட் லைஃப்க்கு போனாங்களோ மாஷா அல்லாஹ் நல்லா வச்சிருக்கிறாங்க. நல்லா இருக்கணும். அதை விட அவங்களோட செகண்ட் ஹஸ்பண்ட்ஸ் அதை விட நல்லா இருக்கணும். அந்த பெண்ணையும் எடுத்து வாழ்க்கை கொடுத்து வச்சிருக்காங்க. நீங்க பாருங்க சொசைட்டில செகண்ட் மேரேஜ் பண்ணின ஆண்களை மாஷால்ல நல்ல செகண்ட் மேரேஜ்டா டிவோர்ஸ் ஆவின பெண்களை ஃபர்ஸ்டா மேரேஜ் பண்றாங்க பாருங்க. அவங்களுக்கு செகண்டோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆகும் சம்பட். அந்த கப்பல்ஸ் நல்லா இருப்பாங்க, பிளெஸ்டா. ஓகே சோ நல்லது கேட்டது யாருக்கும் கொடுக்கலனா இந்த 70 வயசு மனுஷி 35 வயசு முடிச்சா அது எங்கட பிரச்சனை இல்ல. எங்களுக்கு அது இரிட்டேட்டிங்கா ஃபர்ஸ்ட் இருக்கும். ஏண்டா அது வந்து வழக்கம் கிடையாது, சமூக வழக்கம் கிடையாது. சமூக வழக்கம் இல்லாதனால இஸ்லாமிய வழக்கம் இல்லைண்டா ஆகாது. இஸ்லாம்ல என்னதுன்னு பார்த்துட்டு சமூகத்தில் இருக்கிற எல்லா பேரியர்ஸையும் பிரேக் பண்ணுங்க. ஏண்டா நாங்க இருக்கிறது எல்ஃபா ஜெனரேஷன். இப்ப பிறக்கிற பிள்ளைகள் எல்ஃபா சில்ட்ரன். நீங்க 90s மில்லேனியன் என்னென்னமோலாம் இருக்குது, ஜென்சியா அதான் இதான் என்னென்னமோலாம் இருக்கு. அந்த காலத்து கிரிட்டிக்கல் இப்போ அந்த திங்கிங்ல இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. இது என்னத சொன்னாலுமே இந்த 60களில் 70களில் 80களில் பிறந்த மனித சமூகத்துக்கு ஏறாது. இப்ப இருக்கிற திங்கிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு வகையில ஏறாமல் இருக்கலாம். அண்ட் இது எந்த பர்சனல் அட்டாக்கிங்கும் கிடையாது. பர்சனல் கிரட்ஜஸோ பர்சனலா நான் எதுவுமே வல்லாகி பேசல. கமெண்ட் வந்துச்சு, நான் போட்ட போஸ்டுக்கு வந்த கமெண்ட்டுக்கு காமனா வந்த ஒரு ரெஸ்பான்ஸ் தான் நான் கொடுத்தேன். ஓகே சோ பர்சனலி யாராவது ஆஃபெண்ட் ஆகிருந்தீங்கன்னா ஐ எம் வெரி சாரி. அண்ட் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பேரை நான் வந்து இதுல பேர் சொல்லாம ஊரு சொல்லாம பேசிருக்கிறேன். சோ அதுல ஏதாவது ஆஃபெண்ட் ஆகி ஐயோ ஆதரா என்ன பேசிட்டாளேன்னு கவலைப்பட்டீங்கன்னா அதுக்கும் ஐ எம் வெரி சாரி. ஏன்னா நான் யாரை நினைச்சேன் உங்க மனசுல உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பெண்கள் தேவையற்றவர்கள் சொல்லாதீங்க. எந்த வயசுலயுமே பெண்களுக்கு தேவை இருக்கு. நீங்க நினைக்கிற செக்ஷுவல் தேவை கிடையாது, தேவைன்றது மட்டும் இல்ல. பெண்களுக்கு அது ஒரு ஏஜுக்கு போல இருக்காது. ஆண்கள் மாதிரி ஆடிட்டு நிக்க மாட்டாங்க தான் ட்ரூ. பட் அதுவும் இருக்கா இல்லையான்றது அது தனிப்பட்ட விஷயங்கள். சோ பெண்களுக்கு தேவையில்லை பாடையில் போற வயது, முதிர் கன்னிகள், பிரிந்தவர்கள், இவள் டிவோர்சி, இவள் 2வது திருமணமானவள், இவள் கணவனால் பிரிக்கப்பட்டவள், இவள் வந்து கணவனால் விரட்டப்பட்டவள். ஒரு ஆணியும் தேவல, ஒரு ஆணியும் நீங்க அவங்களோட சேலத்துல போய் அடிக்க தேவல. உங்களோட வேலையை நீங்க பாருங்க, உங்களோட கபருக்கு நீங்க தேடுங்க. நீங்க உங்களோட பொண்டாட்டி பிள்ளைக்கு நல்லா இருங்க, நீங்க நல்ல வாழ்க்கையை வாழுங்க. உங்களை சுத்தி இருக்கிற சொசைட்டிக்கு வாயை பொத்தி கொண்டிருந்தாலே சமூகம் நல்லா போகும். எங்களை மாதிரியாக்கள் இந்த சமூகத்தை திருத்துவோம். சமூகத்தை திருத்தி நீ எல்லாம் சொல்லி திருந்துற அளவுக்கு இந்த சமூகம் இல்லண்டா லட்சத்துல ஒருத்தர் சரி என் வீடியோவை பார்த்து திருந்துவாங்க. ஐ எம் பிரிட்டி ஷூர். ஏன்னா அதை டீல் பண்றது நான் தான். எனக்கு வார கமெண்ட்ஸ் அழுக பெண்களோட டீலிங் வாய்ஸ் மெசேஜஸ் ஹேண்டில் பண்றது நான். ஒவ்வொரு பெண்களோட பிரச்சனைக்கும் வாய்ஸ் அவுட் பண்ணி அவங்களுக்கு பர்சனலா பேசி அவங்களோட பிரச்சனை எடுத்து வந்து பப்ளிக்ல வரைக்கிறது நான். சோ அது உங்களுக்கு தேவையில்லை. எனக்கு நீங்க ரூல்ஸ் போடாதீங்க, எதை பேசணும் எதை பேசக்கூடாது, எதை பண்ணணும் எதை பண்ணாத. நீ நல்லவளா நீ கேட்டவளா, நான் நல்லவ மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் மறுமை வரைக்கும் நான் நல்லவளா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இதே ஈமானோட ஒழுக்கத்தோட கற்போட நல்ல இதே எண்ணத்தோட சுய சிந்தனையோடையும் நல்ல இதை மாதிரி அடுத்த சொசைட்டல் திங்கிங்கோடையும் நல்லது செஞ்சுட்டு தான் சாகணும்னு ஆசைப்படுறதுனால ஏன் தனிப்பட்ட பாவங்கள் ஏதாவது இருந்தா அல்ல மன்னிப்பா. அதனால அல்லா கிட்ட கேட்டுக்கொள்றேன், நீங்க வந்து ஜஸ்ட் கீப் குவைட். அண்ட் சொசைட்டில பொம்பளைக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அது எனக்கு சொல்லப்படுதா, எனக்கு கன்சர்னுக்கு வருதா நான் பேசுவேன். பேச வராட்டி கூட பொதுவான விஷயங்களை நான் பேசுவேன். உங்களுக்கு யாருக்குமே தேவையில்லாட்டியும் நான் மௌத்தா போயிட்டா கூட யாராவது ஒருத்தருக்கு தேவைப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும், நன்றி வணக்கம், விடைபெறுகிறேன்.
குட் லைவ் போஸ்ட். தேங்க்யூ சோ மச். அண்ட் ஒத்த கமெண்ட்டுக்கு இந்த பேச்சு ஜேம் ரிஸ்வான். ஐயோ சார், ஒத்த கமெண்ட் இருந்தாலும் இல்ல, ஒத்த கமெண்ட்டுக்கு ஆக்சுவலா உண்மையாவே அவர் அந்த நபரும் நானும் வந்து ஒரே கமெண்ட்ஸ்ல அடிச்சு கொண்டு வெளியும் போனேன் தான். ஒத்த கமெண்ட்டுக்காக இல்ல, அந்த ஒத்த கமெண்ட் ஒட்டுமொத்த சொசைட்டிலையும் என்னமா இருக்கு. தட்ஸ் தி மேட்டர். ஓகே, நான் இத சொல்லிட்டேன் எப்படி இந்த போஸ்ட் கதையெல்லாம் ஆரம்பிச்சு சொல்றேன். நான் அதை ரிப்பீட் பண்ண தேவையில்ல. சோ போஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா வார திங்கிங்க வச்சு பெர்ஸ்பெக்டிவ வச்சு தான் நான் வந்து நெக்ஸ்ட் பெட்டிங்க கொடுக்குறது எப்படி அப்படின்னு. சோ நான் இதை டைப் பண்ணினதுமே எனக்கு Facebook வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுச்சு. பியாண்ட் 800 வேர்ட்ஸ் 800 வார்த்தைகளுக்கு மேல எழுதிட்டேன். அதனால இந்த கமெண்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டு இப்ப நான் அதை ஒரு போஸ்டா போட்டு அது இது தெளிவுபடுத்த கஷ்டம். மறுபடி கமெண்ட் பண்ணுவீங்க, மறுபடி டைப் பண்ணணும். சோ அதனாலதான் இது வந்து ஜெனரல் போஸ்டா போகுது. அண்ட் அடுத்த வீடியோ வந்து சிங்கிள் மதர்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ், சிங்கிள் சில்ட்ரன். அண்ட் அதை தவிர ஐ அம் சோ ஹாப்பி. ஒத்த கமெண்ட்டுக்கு இத்தனை பேச்சு, அப்ப ஒத்த கமெண்ட்டுக்கு இத்தனை பேச்சுடா. வார கமெண்ட்ஸ்க்கெல்லாம் வச்சு நான் எவ்வளவு பேசலாம். இதே ஒரு போஸ்டா கிரியேட் பண்ணலாம் போல இனிமேல். ரைட், வேற கமெண்ட்ஸ் எனக்கு தெரியல. அண்ட் வேற கமெண்ட்ஸ்க்கு நான் ஃப்ரீயா இருந்தா ரிப்ளை பண்றேன். அண்ட் தேங்க்யூ சோ மச். உங்களோட டேட்டா ஸ்ரீலங்கால டேட்டா அலப்பறையே பெரிய அலப்பறை. அதுலயும் நீங்க எவ்வளவு நேரம் கேட்கறீங்க இருந்தா தேங்க்யூ சோ மச். ரைட், அண்ட் முஸ்லிம் மக்கள் நிறைய திருத்த வேண்டியிருக்கு உண்மையாவே. ஏன்னா நபி நீங்க நினைக்காதீங்க திருத்துறது பெரிய நல்லவன் சொன்ன தானே. ஏன் தெரியுமா, எங்கட சமூகத்துக்கு அல்ல 1,25,000, எங்க சமூகம் இல்ல மனித குலத்துக்கே அல்ல 1,25,000 நபிமார்கள் அனுப்பினா. ஒரு ட்ரக் மாறி போற நேரம் அதை திருத்துறதுக்கு அல்ல ஒரு ஆள் அனுப்புவோம். அதே மாதிரி குர்ஆன்ல மென்ஷன் பண்ணியது 25 நபிமார்கள் யாரு? வழிகாட்டிகள் என்ன? அல்லாஹ்வோட மெசேஜ் ஒரு சமூகம் அநியாயமா போகும்போது மெசேஜ் கொடுக்கறவங்க. அப்ப டீச்சர்ஸ்னா யாரு? ஒரு மாணவ சமூகத்தை திருத்துறவங்க, மாணவர்களை திருத்தி அந்த சமூகத்தை வழி நடத்துறவங்க. அப்போ ஏன் நான் இப்படி அட்வைஸ் பண்றேன்? சம்டைம்ஸ் சமூகத்துல ஏதாவது உண்டு ஒரு ட்ரக், அதுக்காக நான் எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்க, ஐ கம்பேரிங் மை செல்ஃப் வித் ப்ரொஃபஷனல் வல்லாய் சொல்லல. ஒரு பிரீச்சிங் ஒரு சமூகத்துல வந்து பிழையா போகுது. அது இந்த ட்ரெண்டிங் வேர்ல்டுல ட்ரெண்டிங் சமூகத்துல பிழையா வந்து போகும்போது பேசணும். எங்கட முஸ்லீம் சமூகத்துல பேசாம பயான் எடுத்தாலே பயான் வந்து ஃபுல்லா சப்போர்ட்டிவ் வந்து ஆண்களுக்கு. பெண்கள் பக்கம் பாருங்க, நரகத்திற்கு செல்வீர்கள் பெண்களே அஞ்சிக் கொள்ளுங்கள், அடி வயித்துல இருந்து கத்துறது நடுங்கும். சும்மா பயம் கேட்கலாம், ஒரு பயம் போடலாம். பெண்களே அஞ்சிக் கொள்ளுங்கள், எல்லாருக்கும் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏன் பெண்களே மட்டும் அஞ்சிக் கொள்ளணும், ஆண்கள் அஞ்சிக் கொள்றது இல்லையா? அதுக்காகத்தான் எங்களுக்கு பெண்களா எங்களுக்கும் பேசணும். இவ்வளவு காலங்களை பொத்தி வச்சுங்க தானே. கொஞ்சம் இப்ப நாங்களும் பேசுறது தொடர்ந்து கேளுங்க. இல்லாட்டி பரவாயில்ல, நீங்க யாருமே கேட்க தேவையில்ல. பொம்பளையில எல்லாரும் நான் பேசுறது கேட்பாங்க. அவங்களோட அடுத்த ஆம்பளை பிள்ளைல அதே மாதிரி வளர்ப்பாங்க. எங்களோட உம்மா காலத்துல வளர்த்த பிள்ளைகள் மாதிரி இல்லாம எந்த காலத்துல இருக்கிற உம்மா மக்கள் ஆம்பளை பிள்ளைகளையும் அல்லாக்காக இஸ்லாத்தை சொல்லி நல்லது கெட்டதை சொல்லி எல்லாம் சொல்லி வளங்க. நாங்க பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் சொல்றது இல்லையே. இஸ்லாம் இஸ் காமன் ஃபார் ஆல் தி ஜெண்டர்ஸ் ஈக்குவலி, ரைட்? சோ நான் போயிட்டு வரேன். இதுக்கு மேல எனக்கு எனர்ஜி இல்ல. டேக் கேர், ஹேவ் a nice day all of you. Assalamu alaikum, bye.